வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்ட் மௌரியன் பீரியட். லாஸ்ட் கிளாஸில் சங்கம் ஏஜ்னா என்ன, அந்த டைமில் நம்மளோட சவுத்து எப்படி இருந்தது, பர்டிகுலர்லி தமிழ்நாடு எந்த மாதிரி இருந்துச்சு, அதோட ரூலர்ஸ் யார், அதில் பர்டிகுலர் கிங்ஸ் யார், ரொம்ப நோட் பண்ண வேண்டியவங்க அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன மாதிரிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா அகெயின் நம்ம நார்த் இந்தியாவுக்கு போகிறோம். அங்கே வந்து மௌரியன் பீரியட் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, தென் மௌரியன் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் எந்த கிங்டம்ஸ்லாம் உருவாச்சு அண்ட் அதில் யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக நின்னா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மௌரியன் எம்பையர் வந்து ஃபாலோ ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவோட வெஸ்ட்டு அண்ட் நார்த் வெஸ்ட் சைடில் இருந்து நிறைய நொமாடிக் பீப்புள் வந்து என்ன செய்வாங்க, நார்த் வெஸ்ட் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வைட் பண்ணுவாங்க. சரியா, இந்தியாவோட மற்ற பகுதிகளில் இருந்து, இந்தியாவை விட்டு வெளியில் இந்த பக்கம் இதோட ஈஸ்ட் சைடில் இந்தியாவுக்கு இது வந்து வெஸ்ட் சைட்லேயும் அண்ட் நார்த் வெஸ்ட்டு அண்ட் இந்த சென்ட்ரல் சைடு. ஓகேயா, இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து நோமாடிக் ட்ரைப்ஸோட இன்வேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து இந்தியா பக்கத்தில் செட்டில் ஆகி ஒரு எம்பையர் பில்ட் பண்ணி தென் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு எம்பையர் வந்து உருவாகும். இந்த மாதிரி தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சரியா, எப்போ மௌரியன் பீரியடுக்கு அப்புறம் அப்படி வந்தவங்க யார் அப்படின்னா சாக்காஸ், சைத்தியாஸ், பார்த்தியன்ஸ், இண்டோ கிரீக்ஸ் ஆர் அவங்கள வந்து பாக்டீரியன் கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் குஷானாஸ். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கிங்டம்ஸ் வந்து உருவாக்கிது. எம்பையர் அப்படிங்கிற அளவுக்கு பெருசாக சொல்ல முடியலனாலும் இது ஒரு டினாஸ்டி லெவல் தான். சரியா, 2-3 பேர் இருப்பாங்க. தென் அகெயின் இன்னொரு சூப்பர் பவர் வரவும் கரண்ட்டில் இருந்துட்டு இருக்கிற பீரியட் வந்து ஃபாலோ ஆயிரும். தென் புது எம்பையர் வந்து நார்த் இந்தியாவில் வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன டினாசிட்டிஸாக வந்துட்டுருக்கு. சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா சத்தவாகனாஸ் வந்து ஒரு இண்டிபெண்ட் கிங்டமாக உருவாக்கி கீழே வந்து அவங்களோட பவர் அதிகமாக இருக்குது. இது நம்ம சங்கம் ஏஜ் பார்க்கும்போது சத்தவாகனாஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் வந்து சத்தவாகனாஸ் பற்றி இன்னும் 2-3 டீட்டெயில்ஸ் நம்ம அதில் பார்க்காத விஷயங்கள்லாம் இங்கே பார்ப்போம். There were சுங்காஸ் அண்ட் கன்வாஸ் in the north. நார்த்தில் யார் இருப்பா அப்படின்னா சுங்கர்களும் கன்வர்களும் இருப்பாங்க. சரியா, எதுக்கு முன்னாடி அப்படின்னா குப்தா டினாசிட்டி உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரேக் இருக்கும். மௌரியன் எம்பையர் மாதிரி ஒரு பெரிய எம்பையர் பில்ட் ஆகிறது எப்போ அப்படின்னா ஒரு 4 செஞ்சுரிக்கு அப்புறம் குப்தா டினாசிட்டி தான் வரும். பட் இந்த மௌரியன் எம்பையருக்கும் குப்தா டினாசிட்டிக்கும் நடுவில் ஒரு சின்ன சின்ன நோட் பண்ணுற அளவுக்கு ஹிஸ்ட்ரியில் இடம் பிடிக்கிற அளவுக்கு சின்ன சின்ன டினாசிட்டிஸ்லாம் இருக்கும். சரியா, அவங்க யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இந்த ஒரே கிளாஸில் இதை பார்த்துறோம், தனித்தனியாக சாகர்கள் தனியாக, சைத்தியன்ஸ் தனியாக, பார்த்தியன்ஸ் தனியாக பார்க்க முடியாதுன்னு கேட்டால் இது எக்ஸாமை வச்சு கன்சிடர் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கிடையாது. 1 or 2 பாயிண்ட்ஸு அந்த மாதிரி மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஹிஸ்ட்ரியோட ஃப்ளோ அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்கும்போது நம்ம பிரேக் இல்லாமல் படித்தாதான் நமக்கு வந்து குழப்பாமல் இருக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய 1-2 டீட்டெயில் கூட கொஷினை கேட்கலாம். ஏன்னா இந்த டாபிக், இது பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம சிலபஸில் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் புக்கை நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதனால் இது நம்ம படிக்கணும். ஸோ இது வந்து இக்னோர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா, ஓகே. இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்தியாவோட ஒரு பகுதிகளையும் ஒரு கிங்டமும் ஒரு டினாசிட்டியும் ஆக்கியபை பண்ணி வச்சுருக்கோம். அது எப்போ அப்படின்னா போஸ்ட் மௌரியன் இந்தியா, அதாவது மௌரியன் எம்பையருக்கு அப்புறம். மௌரியன் எம்பையருக்கு அப்புறம் நார்த்தில் யார் இருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட நார்த்தில் யார் இருக்கா அப்படின்னா சுங்கர்களும் கன்வர்களும் இருக்காங்க. சரியா, சவுத்தில் யார் இருக்கா, சத்தவாகனாஸ். அதுக்கு கீழே சங்கம் ஏஜ் வந்து நடந்துட்டு இருக்கு. தென் இந்த சைடு, அதாவது இந்தியாவுக்கு வெளியில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் அண்ட் கொஞ்சம் மேலே சைனா, இந்த வரைக்கும் கூட வந்துக்கலாம். சரியா, சென்ட்ரல் ஏஷியா இப்படி போயிட்டோன்னா அங்கே யார் இருக்காங்கன்னா இண்டோ கிரீக்ஸ், சாகர்கள், பார்த்தியன்ஸ் அண்ட் குஷானாஸ். இந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் அன் ஐடியா. இந்த டைமில் நார்த்தில் யார் இருந்தால், சவுத்தில் யார் இருந்தால் அண்ட் சவுத் வெஸ்ட்டில் என்னென்ன பீப்புளெலாம் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இது வந்து இந்த மேப் அப்படி பார்த்துடலாம் இல்லையா. இந்த டைமில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு. இந்த சைத்தியன்ஸ் இங்கே இருக்காங்களா, பார்த்தியன்ஸ் இங்கே இருக்காங்க. தென் இது வந்து அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிறது என்னென்னா இந்த மௌரியன் எம்பையர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது நந்தர்களோட டைம்லேயே அலெக்சாண்டர் என்ன பண்ணுவார், இந்தியா வரைக்கும் வந்து இந்தியாவை இன்வைட் பண்ண வருவார். தென் வந்துட்டு அந்த நார்த் வெஸ்ட் சைடோட ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி போகும்போது அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு பேர் வச்சுட்டு போயிடுவார் இல்லையா, அந்த இடம் தான் இது. தென் இங்கே சவுத்தில் யார் இருக்கா, சத்தவாகனாஸ் இருக்காங்க. இங்கே வந்து சங்கம் ஏஜ் வந்து போயிட்டுருக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இந்த மேப் வந்து பார்த்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்தாங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான நமக்கு சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன, ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸில் கிடைக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், அயோத்தியா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் தனதேவா, பெர்சிபோலிஸ், நக்ஷி ரஸ்தம் இன்ஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே ஈரானில் இருக்கக்கூடிய, சரியா? இது எல்லாமே இந்த பீப்புள் யார், சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்த பீப்புள், கரெக்டாக? க்ரீக் அப்படின்னு பார்க்குறோம், சாகர்கள், பார்த்தியன்கள், இவங்க எல்லாருமே க்ரீக் பீப்புள் தான். இண்டோ க்ரீக் கல்ச்சர் மிக்ஸ் ஆகி ஒரு புது கல்ச்சர், இல்லைன்னா ஒரு புது ஹைப்ரிட் ஹியூமன்னே வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு பகுதியை ஆக்கியபை பண்ணிவிட்டு அங்கே அவங்களோட எம்பையர் பில்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி எங்கேருந்து வர்றவங்க அப்படின்னா க்ரீக் அண்ட் ரோமன்லேருந்து வர்றவங்க, சரியா? அந்த பிள்ளையார் சொல்லி போட்டதே யார், நம்ம அலெக்சாண்டர் தான். ஸோ அவரை பின்பற்றி வந்த ஜென்ரல்ஸும் சரி, சோல்ஜர்ஸும் சரி அங்கங்கே செட்டில் ஆயிடுறாங்க இல்லையா? அவங்கள பற்றின குறிப்புகளும் எங்கே இருக்குது, பெர்சிபோலிஸ் அண்ட் நக்ஷி ரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய பிளேசஸில் இருக்குது, ஓகே? மெசபடோமியாவிலேருந்து தான் சில பீப்புளெலாம் இங்கே வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்று தானே. இப்போ தான் கண்ட்ரிஸ் வந்து வேறு நேமில் டிவைட் ஆகிருக்கு. பட் அப்போ அது வந்து ஒரு பெரிய எம்பையர், அவ்வளோதான். இந்த ரெண்டு பிளேசஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஈரானில் இருக்குது. மோகா, டாக்ஸிலா காப்பர் பிளேட், டாக்ஸிலா எங்கே இருக்குது, கரண்ட் பாகிஸ்தானில் இருக்குது. ஜுனாகத் அண்ட் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன் குஜராத், நாசிக் பிரசிஸ்தி மகாராஷ்டிராவில் இருக்குது. இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டேரியஸ் ஒன். நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிறைய பெயர்களை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். அதில் ஒவ்வொருத்தரோட அவங்க சம்மந்தப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸோ புக்ஸோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்தவங்களையோ இல்லை அதுக்கு முன்னாடி உள்ளவங்களோட குறிப்புகளையோ பார்க்கலாம். ஸோ அது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, இவங்கெல்லாம் இந்தந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இந்த பிளேஸில் ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எவிடன்சஸ் கிடைக்குது. இதில் எந்தெந்த இன்ஸ்கிரிப்ஷன் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க, சரியா? மேக்ஸிமம் ஒரு கிங்கோட பேர் கொடுத்து அவர் இதை பண்ணாரா இல்லையா அப்படின்னு கேட்குறத விட ஒரு இன்ஸ்கிரிப்ஷனோட பேர் கொடுத்து அது எந்த கண்ட்ரியில் இருக்கோ ஒரு பிளேஸில் இருக்குது, இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, இப்படி கேட்குறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வேர்டையும் விடாதீங்க, எங்கே இருக்குது அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் தரவு பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. நெக்ஸ்ட்டு காயின்ஸு. இந்த பீரியடில் யார் இருக்கா, சத்தவகனாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட காயின்ஸு. தென் கட்பீசஸ் அப்படிங்கிற ஒரு குஷானா எம்பையரோட ஒரு கிங், ஓகேயா, அவரோட காயின்ஸு. தென் ரோமன் காயின்ஸ். பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஈரான், ஈராக் அண்ட் க்ரீக், ரோமன் இந்த ஏரியாவிலேருந்து தான் வராங்க இல்லையா, அவங்க அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய காயின்ஸு, அந்த காயின்ஸில் இருக்கக்கூடிய அரசர்களோட பெயர், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். தென் லிட்ரரி சோர்சஸ், புராணங்கள், சம்ஹிதங்கள். தென் ஹர்ஷச்சரிதா ஆஃப் பானப்பட்டா, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நூல், அந்த நூலோட நூலாசிரியர், சரியா? இப்போ ஹர்ஷச்சரிதா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யார், பானப்பட்டர். இவர் எந்த அரசரோட அவையில் இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஹர்ஷச்சரிதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், ஹர்ஷரோட சரிதத்தை எழுதியிருக்காங்க. அப்போ யாரோட அவையில் இருந்திருப்பாங்க, ஹர்ஷரோட அவையில் இருந்திருப்பாங்க, சரியா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒரு ஹிண்ட்டோ க்ளூவோ வச்சு படித்து வச்சுக்கோங்க. புக்கு அண்ட் புக்கோட ஆத்தர், அந்த ஆத்தர் எந்த அரசரோட அவையில் இருந்தாங்க, இதெல்லாம் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. மகாபாஷ்யா ஆஃப் பதஞ்சலி, பிரிஹஸ்கதா ஆஃப் குணதயா, மத்தியமிகா சூத்ரா ஆஃப் நாகார்ஜுனா, புத்த சரிதா ஆஃப் அஸ்வகோஷா, மாளவிகாக்னி மித்ரம் ஆஃப் காளிதாசா. காளிதாசா பார்த்தீங்கன்னா குப்தா எம்பையரோட அந்த குப்தர்கள் காலத்தை சேர்ந்த ஒரு புலவர், ஒரு ஆத்தர். அப்போ எப்படி இவங்க வந்து இதுலேருந்து நமக்கு எப்படி இந்தோ கிரீக்ஸ் பற்றி தெரியும் அப்படின்னா, இது அவங்க வரலாறை படித்து அவங்களோட அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வரவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த காலகட்டத்தில் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒன்று நமக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸஸ், அது இன்ஸ்கிரிப்ஷனோ இல்லை காயின்ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நடந்திருக்கலாம். பட் நமக்கு ஒரு தகவல் எதிலிருந்து கிடைக்குது அப்படிங்கிறதான் முக்கியம், சரியா? ஃபாரின் நோட்டீஸ். யுவான் சுவாங்லாம் 7th centuryல தான் வருவார். 7th century காமன் ஏராவில் தான் வருவார். அவரும் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி இண்டோ கிரீக்ஸ் பற்றி நிறைய குறிப்புகள் எழுதியிருக்காங்க. இவர் யார் அப்படின்னா ஒரு சைனீஸ் ட்ராவலர், ஓகே, சைனீஸ் புத்திஸ்ட் ட்ராவலரு. அவர் இந்தியாவுக்கு வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியில் தங்கி அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற புத்த இடங்களுக்கெல்லாம் சென்று நிறைய படிச்சிருப்பார். இங்கேருந்து புக்ஸு, புத்தரோட சிலைன்னு சொல்லிட்டு நிறைய சோர்ஸஸை சைனாக்கு அகெயின் எடுத்துகிட்டு போயிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான வரலாற்று பயணி. இண்டோ கிரீக்ஸ் அண்ட் இண்டோ பார்த்தியன்ஸ். யார் இந்த இண்டோ கிரீக்ஸ் அப்படின்னா
இந்தோ கிரேக்க பீப்புள் அவங்க தான். சரியா? இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இது யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னா அலெக்சாண்டர் இன்வேஷனில் தொடங்கினது தான். ஓகேயா? அவங்க நம்ம நிறைய தடவை இந்த பாயிண்ட்டை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டோம். பட் பரவாயில்ல, மறுபடியும் சொல்கிறோம். நார்த் வெஸ்ட் வரைக்கும் இன்வைட் பண்ணிவிட்டு தென் அகெயின் போக வேண்டாம், இந்தியன் கிங்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நம்ம தோற்றுருவோம், அண்ட் சோல்ஜர்ஸ்க்கும் நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால அலெக்சாண்டர் மேலும் இந்தியாவை நோக்கி படையெடுக்காமல் அவரோட கண்ட்ரிக்கு திரும்பி போயிடுவார். போகிற வழியில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பிடிச்சிருக்காரோ அந்த இடத்துல ஒரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு நீ எனக்கு கீழே ரூல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தென் அலெக்சாண்டரோட மறைவுக்கு பிறகு ஒவ்வொரு கவர்னரும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அவங்களோட பர்டிகுலர் ஏரியாவை இண்டிபெண்ட்டாக டிக்ளேர் பண்ணி அவங்களோட ஓன் எம்பையரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்படி உருவான 2 பகுதிகள் தான் என்ன, இந்த பாக்ட்ரியா அண்ட் பார்த்தியா அப்படிங்கிற 2 பிளேசஸ். ஓகேயா? பஞ்சாப் ரீஜன் வரைக்கும் வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. அதில் ஒவ்வொரு கவர்னர்ஸ் இருப்பாங்க. நம்ம வந்து நிறைய பகுதிகள் இந்த மாதிரி இருக்குது. பட் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்தியாவை சுற்றி இருக்கிற பகுதிகள் மட்டும்தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈஸ்டர்ன் சத்ராபினா ஒன்றும் இல்லை, ப்ராவின்ஸ் ஒரு ஸ்டேட், ஒரு மாகாணம், ஒரு மாநிலம், இந்த மாதிரி. ஓகேயா? 2 ஸ்டேட் என்னது, பாக்ட்ரியா அண்ட் பார்த்தியா அப்படிங்கிற 2 ஸ்டேட். இந்த 2 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய க்ரீக் கவர்னர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள வந்து நாங்கள் வந்து இண்டிபெண்ட், இது எங்களோட தனி நாடு அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரத்தை அறிவிச்சுட்டு அவங்களே ரூல் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சத்ராபி ஆஃப் பாக்ட்ரியா பிகேம் இண்டிபெண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் டியோடோடஸ் I அண்ட் பார்த்தியா அண்டர் அர்சாகேஸ். எந்த கவர்னருக்கு கீழே அந்த 2 பகுதிகளும் இண்டிபெண்ட் ஆச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேயா? இதுக்கப்புறம் வரவங்களாம் என்ன செய்வாங்க, கிங் ஆஃப் பாக்டீரியா, கிங் ஆஃப் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க தனியாக அவங்களோட அரசாட்சியை ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் இந்த இண்டோ கிரீக்ஸோட பகுதிகள் வந்து இந்தியாவை சுற்றி இருக்கிற இடங்கள்ல அதிகமாக இருக்குது. நம்ம பார்த்துட்டோம். அலெக்சாண்டர் இன்வேஷனை ஒட்டி தான் என்ன செய்யும், இந்த இண்டோ கிரீக்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அதிகமாக ஆவாங்க. எந்த பகுதியில் அப்படின்னா இந்தியாவோட வெஸ்ட் சைடில். ஓகேயா? இந்த இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சைடில் தான் இண்டோ கிரீக்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் சைடில். அலெக்சாண்டர் இன்வேஷன் நடக்கும் எப்போ, நந்தர்களோட பீரியடில். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா செலுக்கஸ் நிகேட்டர் அப்படிங்கிற ஒருத்தரை இந்த நார்த் வெஸ்டர்ன் பகுதிக்கு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணிட்டு அலெக்சாண்டர் போயிருப்பாரா. அந்த டைமில் மகத்தால யார் இருப்பா, சந்திரகுப்த மௌரியா இருப்பார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் எம்பையர் அண்ட் ஃபர்ஸ்ட் ரூலர் ஆஃப் மௌரியன் எம்பையர். இவர் என்ன பண்ணுவார், அலெக்சாண்டர் பிடிச்ச பகுதிகளை தான் நம்ம பிடிச்சி நம்மளோட எம்பையரை பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலுக்கஸ் நிகேட்டரோட ஃபைட் பண்ண போவார். ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருவாங்க. பட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காலத்தில் எம்பையர் அப்படிங்கிற விஷயமே புதுசாக இப்போ தான் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பெரிய நிலப்பரப்பை ஒரு ஆளாக ஆட்சி செய்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால் சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுவார், அந்த பகுதியை நீங்களே அந்த இடத்துல ரூல் பண்ணிக்கோங்க, ஆனால் உங்களுக்கு தலைமை நான் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி ஒரு பீஸ் ட்ரீட்டி, அதாவது ஒரு அமைதி உடன்படிக்கை வந்து செய்வாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற லேண்ட் எல்லாத்தையும், இந்த நிலம் வந்து உங்களுக்கு சொந்தம், இந்த நிலம் வந்து மௌரியன் எம்பையருக்கு கீழே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு செலுக்கஸ் நிகேட்டர் சொல்லிடுவார். சொல்லிட்டு பதிலுக்கு சந்திரகுப்த மௌரியர் என்ன கொடுப்பார் அப்படின்னா 500 எலஃபென்ட்ஸ். ஓகேயா? அப்போ வந்து ரோமன் பீப்புள் கிட்ட எலஃபென்ட்ஸ் படையில் வந்து இருக்காது. பட் அந்த டைமில் மகதன் எம்பையரில் இருக்கக்கூடிய அரசர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, யானைகளை நல்லா பழக்கப்படுத்தி போருக்கு தயார் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த யானைகளை செலுக்கஸ் நிகேட்டர் கிட்ட கொடுத்துருவாரு. தென் டிப்ளமேட்டிக் அண்ட் மேரேஜ் ரிலேஷன்ஸ் வந்து அதிகமாகும். யாருக்கும் இடையில, கிரீக்ஸுக்கும் இந்தியன்ஸுக்கும் நடுவில். ஓகேயா? இப்படி தான் ஒரு இண்டோ கிரீக் ரிலேஷன்ஷிப் வந்து பில்டாக ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் சந்திரகுப்த மௌரியாவோட வாரிசுகளான பிம்பிசாரா, அசோகா இவங்களும் கிரீக்ஸோட என்ன செய்வாங்க, ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அசோகரோட 13ஆம் பாறை கல்வெட்டில் 5 கிரேக்க மன்னர்களோட பேர் வந்து இருக்குது. சரியா? இவங்களாம் யார், ஒன்று மௌரியன் எம்பையருக்கு கண்டெம்பரரி கிங்ஸாக இருக்கலாம். சரியா? அந்த 5 பேரோட பேர் தான் இங்கே இருக்குது. யோனா கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? யவனா அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, ரோமன்ஸை தான் அப்படி சொல்லுவாங்க. ரோமானியர்களை தான் என்ன செய்கிறாங்க, யவனர்கள் இல்லைன்னா யோனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, யவனா ஆர் யோனா அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா கிரீக் பீப்புளை குறிக்கும். கிரீக் அண்ட் ரோமன் பீப்புளை தான் என்ன செய்யும், இந்த யவனா அப்படிங்கிற டேர்ம் குறிக்கும். யவனா அப்படிங்கிறதோட ரூட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஷியன் டேர்மான யோனா அப்படிங்கிறது தான். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிரீக்ஸை ரெஃபர் பண்ணுற டேர்ம். ஸோ இதை எல்லா பீப்புளும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன நடக்கு,
நார்த் வெஸ்ட் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் க்ரீக்குக்கும் என்னது ட்ரேட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஓகேயா, ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அதிகமாகுது அப்படின்னா அது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை விட ட்ரேடு ரிலேஷன் மூலமாக தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், நம்ம பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராவின்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது எந்த பகுதினா நார்த் வெஸ்ட் ஆப்கானிஸ்தான். இப்போ இருக்கக்கூடிய அந்த நார்த் வெஸ்ட் ஆப்கானிஸ்தான் என்ன பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பாக்டீரியா. And also partly by the coastal route along the Persian Gulf and Red Sea. கடல் வழி போக்குவரத்து மூலமாகவும் என்ன செய்கிறாங்க, அந்த வணிகம் அப்படிங்கிறது நடக்குது. அண்ட் லேண்ட் ரூட்டும் சி ரூட்டும் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதியை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறனால ரெண்டு எம்பையர் ஆர் வேறு வேறு எம்பையர்ஸ்குள்ளக்க ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது. என்னென்ன மாதிரி குட்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஐவரி, டார்டாய்ஸ் ஷெல், பியர்ஸ், இண்டிகோ, அதர் டைஸ், அரோமேட்டிக் சப்ஸ்டன்சஸ், இந்த மாதிரி கொஞ்சம் விலை மதிப்புள்ள பொருட்கள். அண்ட் ஒரு பகுதியில் என்ன பொருள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அதே என்ன செஞ்சுக்கிறாங்க, ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. கிராஸ் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இடத்துல நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், க்ரீக்லேருந்து மக்கள் வந்து இந்தியாவில் தங்குவாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோ மக்களோ போயிட்டு க்ரீக்கில் தங்குவாங்க. ஓகேயா, அப்போ என்ன நடக்கும், கலாச்சார ஒருங்கிணைவு நடக்கும். சரியா, இப்போ எப்படி நம்ம சரளமாக தமிழ் குலக்கு ஆங்கில வார்த்தைகளை புகுத்தி பேசுகிறோமோ அண்டு தமிழ் பீப்புள் வந்து எப்படி ஒரு மேலை நாட்டு கலாச்சாரங்களை ஏற்றுக்கிறாங்களோ, ஒரு கல்ச்சுரல் மிக்ஸ் தானே. நம்ம வந்து மேல்நாட்டு துணிகளை உடுத்திப்போம், மேல்நாட்டு உணவுகளை சாப்பிடுவோம், இதுதான் கல்ச்சுரல் மிக்ஸ். இது வந்து அந்த டைமில் இந்தியன்ஸ்க்கும் க்ரீக்ஸ்க்கும் நடுவில் நடந்துகிட்ருக்கு. சரியா, இது வந்து உணவு வணிகம் மட்டும் இல்லாமல் கலை, கட்டிடக்கலை, எழுத்து, பேச்சு, இலக்கியம், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் ஒரு கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது. செலுசிட் எம்பையர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்த இந்த செலுக்கஸ் நிக்கேட்டரோட எம்பையர் which extended from northern Afghanistan to Syria began to weaken. ஓகேயா, நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு எம்பையர் பீக்கில் இருக்கும்போது என்ன செய்யுது, அதோட டவுன்ஃபால் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குது. அதே மாதிரி செலுக்கஸ் நிக்கேட்டரோட எம்பையரும் வீக் ஆகுது. வீக் ஆகி என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா அதுவும் உடைய ஆரம்பிக்குது. கவர்னர் ஆஃப் பக்ட்ரியா டியோடஸ், இவர் தான் யார், டியோடஸ். இவர் தான் என்ன பண்ணுறாரு, இவருக்கு கீழே இருந்த இந்த ரெண்டு பகுதிகளில் இருந்து சுதந்திரத்தை அறிவிச்சுட்டு தனியாக போகிறாரு. ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் ஆன்டிகோயஸ் II, இந்த அரசரை எதிர்த்து தனியாக கிளம்புறாரு. சரியா, இண்டிபெண்ட் ரூலர் ஆஃப் பக்ட்ரியா. இன் 212 BCE the king of Bactria was a Greek named எத்துடிமஸ். இந்த டைமில் பாக்டீரியா பகுதியோட கிங் யார் அப்படின்னா எத்துடிமஸ் அப்படிங்கிற ஒரு க்ரீக். யாருக்கு கீழே இந்த பாக்டீரியா அப்படிங்கிற பகுதி இருக்குது, செலுக்கஸ் நிக்கேட்டருக்கு கீழே. அதோட கவர்னர் யார், டியோடோட்டஸ். ஓகேயா, தென் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் இருந்த பாக்டீரியா அரசரான ஆன்டிகோயஸ் II அப்படிங்கிறவரை எதிர்த்து இண்டிபெண்ட் ரூலராக அவரை டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. தென் 212 BCE இந்த காலகட்டத்தில் எத்துடெமஸ் அப்படிங்கிற ஒரு க்ரீக் அரசர் வந்து பாக்டீரியா பகுதிக்கு கிங்காக இருக்கார். இது அவ்வளவும் தேவையான்னு கேட்டால் இல்லை, பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம எழுதணும். சரியா, ஏன்னா இது நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்கில் இருக்குது. The Seleucid Emperor Antiochus II was unable to subjugate எத்துடிமஸ். இவங்களால என்ன செய்ய முடியல, கிளர்ச்சி செய்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு இருக்கிற கவர்னரை அவங்க கைக்குள்ளே வச்சிக்க முடியல. அப்போ என்ன செஞ்சிடும், அரசு வந்து சிதற ஆரம்பிச்சிடும். சரியா, சிதறிடும். தென் அந்த பகுதிக்கு கவர்னராக இருந்தவரே அந்த பகுதியோட அரசராயிருவார். இது வந்து எல்லா டைம்லேயும் நடந்துட்டு இருக்கும். நம்ம பார்க்க ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். சரியா, முகல் டைமில் டெல்லி சுல்தானோட பீரியட்லாம் இது அதிகமாக நடக்கும். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பேரரசு இருக்குது அப்படின்னா அதோட அரசர் வீக்காக இருக்கும்போது அவரோட பகுதிகள் எல்லாமே சிதற ஆரம்பிச்சிடும். தென் அந்த பகுதியை கையில் வச்சிருக்கிற ஒரு கவர்னரோ இல்லை ஒரு ஆட்சியாளரோ என்ன பண்ணிடுவாரு, அந்த பகுதியோட அரசராக தங்களை அறிவிச்சுப்பாங்க. ஆன்டிகோயஸ் III அந்த பகுதி, அவர் ஆட்சி செய்த பகுதி எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா காபூல் ரிவர்லேருந்து. ஓகேயா, did come down the Kabul river and managed to defeat the local Indian king known as Subhagasena. அவரோட பகுதி என்ன செய்கிறாங்க, அவர் இழந்துட்டு இருக்கிற பகுதிகளை மீட்கிறதுக்கு தான் எந்த ஒரு அரசரும் ட்ரை பண்ணுவார். அதே மாதிரி ஒரு லோக்கல் இந்தியன் கிங்கை வந்து என்ன செய்கிறாங்க, தோற்கடிக்கிறாங்க. இந்த கிங்கை பற்றி ஒரு பெருசாக எதுவும் இல்லை. It can be inferred that the mention of an independent king in the region might be an indication of the weakening of the central authority. அப்போ எதுக்கு இந்த கிங்கோட பேரை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய லோக்கல் கிங்ஸ் வந்து அரசரை எதிர்த்து கிளர்ச்சி செய்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. தென் என்ன செய்ய ஆரம்பிச்சாச்சு,
கிங்டம்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிட்டு அவரோட செலிசிட்டோட எம்பையர் வந்து உடஞ்சிருச்சு. பாக்டீரியா தனியாக போயிருச்சு, பார்த்தியன்ஸ் தனியாக போயிட்டாங்க. இப்போ இந்த பாக்டீரியா பகுதியை ஆட்சி செய்கிற ஒரு அரசர் பாரு என்னன்னு பார்த்தோம், எத்திடிமஸ் பார்த்தோம் இல்லையா. இவரோட பையன் தான் யார், டெமிட்ரியஸ் 1. 3 டெமிட்ரியஸ் பேர் வந்து இருக்குது. டெமிட்ரியஸ் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. இதில் எந்த டெமிட்ரியஸ் இண்டோ கிரீக் ரூலிங்க்கு வந்து அடித்தளம் இட்டார் அப்படிங்கிறது தெரியல. He was the king of Macedonia from 294 to 288. Numismatic evidence proves that Demetrius issued bilingual square coins. இரு மொழிகள் இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து அவர் என்ன செஞ்சிருக்காரு, வெளியிட்டிருக்காரு. ஒரு பக்கத்தில் கிரீக் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் கரோஸ்தி இருக்குது. சரியா, கரோஸ்தி அப்படிங்கிறது அந்த ஆப்கான் பகுதிகள் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட். அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனில் கூட இந்த கரோஸ்தி மொழியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸ்காலர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு டிசைட். நம்ம பார்த்தோம் இல்லையா, டெமிட்ரியஸ் அப்படிங்கிறது 3 பேராக கொடுத்துருக்கு. டெமிட்ரியஸ் 1, 2, 3 இருக்கு. இதில் யார் இனிஷியேட்டர் ஆஃப் தி யவனா எரா அப்படிங்கிறது தெரியல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யவனர்களோட பீரியடை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. Demetrius, Euthydemus' son, Demetrius succeeded him. Another Demetrius, இப்போ தான் யார் வரா, Demetrius 2 வராரு. இவர் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோன் இண்டோ கிரீக் கிங். ஓகேயா, நமக்கு தெரிகிற அளவுக்கு இண்டோ கிரீக் கிங் யார் அப்படின்னா டெமிட்ரியஸ் 2 தான். நமக்கு இதுவுமே தெரியல, ஏன்னா 3 டெமிட்ரியஸ் இருக்காங்க. அதில் யார் இனிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் நமக்கு கிடைக்கக்கூடிய சான்றுகள் படி முதல் ஃபர்ஸ்ட் நோன் இண்டோ கிரீக் கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமிட்ரியஸ் 2 தான். Distinguishing feature of the reign of Indo-Greek kings was their exquisite coinage. நம்ம எப்படி இண்டோ கிரீக் கிங்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட காயினை வச்சு தான். ஓகே, இந்த மாதிரி நாணய அமைப்புகள் இருந்தால் அது இந்தோ கிரேக்க அரச காலங்களை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, minted in the same style as Greek coins of silver. Greek people வந்து எப்படி காயின்ஸை வந்து மின்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்தியன் சைடில் இருந்த க்ரீக் பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆரிஜின் அதானே. என்ன தான் இண்டோ கிரீக்ஸாக இருந்தாலும் அவங்க க்ரீக். சரியா, அதனால் அவங்க க்ரீக் பீப்புள் எப்படி காயின் நாணயங்களை வந்து அச்சிடுவாங்களோ அதே முறையிலேயே இந்திய பகுதிகளையும் நாணயங்களை வந்து அச்சிடுறாங்க. சரியா, they carried the portrait of reigning king. ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற ரூலரோட முகத்தை வந்து நாணயங்களை வந்து பதிப்பிக்கிறாங்க. on one side with his name, பேரோட. சரியா, the coin thus gives us a visual pictures of the king. ஒரு அரசர் வந்து எப்படி இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம நாணயங்களை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். who are represented in various kinds of headgear with distinctive facial and physical features. அதாவது அரசரோட முகம் மட்டும் இல்லாமல் அவரோட தலைப்பாக எப்படி இருக்கும், அந்த அரசர்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த கிரீடம்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹெட்கேர் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அது இருக்கும். தென் அவங்களோட முக பாவனைகள் உடல் அமைப்புகளை கூட சொல்கிற அளவுக்கு அவரும் தத்ரூபமாக நாணயங்களை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அரசர்களோட முகங்களை வந்து பொறிச்சிருக்காங்க. Extensive collection of these coins have been found from the period, which makes it possible to reconstruct the lineage of the Indo-Greek kings with certainty. நம்ம இந்த நாணயங்களில் இருக்கக்கூடிய அரசர்கள் அண்ட் அவங்களோட பேரை வச்சு இண்டோ கிரீக் கிங்ஸை வந்து ஓரளவுக்கு என்ன செய்ய முடியும், இவருக்கு அப்புறம் இவங்க தான் வந்தாங்க அப்படிங்கிறத வரிசைப்படுத்திட முடியும். Indian accounts of the period refer to the Yavana invasion of Ayodhya and further east into the Magadha territory. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த யவனர்கள் வந்து மகதாய் டெரிட்டரி வரைக்கும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். However, since the Greeks seem to have been beset by internal dissensions, they did not retain any of this territory. They ceded land to Pushyamitra, the Sunga emperor who had usurped the throne after the last Mauryan ruler. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மௌரியன் எம்பையர் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகி தென் என்ன வராங்க, யார் வராங்க அப்படின்னா சுங்காஸ் வராங்க. ஓகேயா, கடைசி மௌரியன் கிங்கான பிருகத்ரதா அப்படிங்கிறவரை புஷ்யமித்ர சுங்கா அவர் வந்து என்ன பண்ணுவார், டீத்ரோன் பண்ணிவிட்டு சுங்கா எம்பையரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார், சுங்கா டினாஸ்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீக்ஸ்கிட்டையும் ஃபைட் பண்ணி அந்த லேண்டை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்னதான் கொஞ்சம் கொஞ்சமாக லேண்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாலும் இண்டோ கிரீக்ஸோட ஆதிக்கம் வந்து இந்த நார்த் வெஸ்ட் பகுதியில் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. நியூமிஸ்மேட்டிக் எவிடன்ஸ் ஆல்சோ ப்ரூவ்ஸ் Demetrius' association with India. He issued bilingual square coins with Greek on the Abzo and Kharosthi, local language of northwestern Pakistan, the rivers.
அங்கே கிடைக்கக்கூடிய நாணயங்கள் வந்து என்ன செய்யுது, இந்தோ கிரீக்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் லிங்க் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. சரியா? ஏன்னா அந்த பகுதிகளில் அதிக அளவுக்கு கிடைக்கிது அந்த நாணயங்கள். About 165 BCE, பாக்டீரியா வாஸ் லாஸ்ட் டு தி பார்த்தியன்ஸ் அண்ட் தி சாக்காஸ். ஓகேயா? இந்த பகுதியில் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் யார் இருக்கா? ஆக்சுவலி இப்போ இண்டோ கிரீக்ஸாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உலகத்தோட மற்ற பகுதிகளில் இருந்து, சரியா, சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து அண்ட் இந்தியாவுக்கு கரெக்டாக மேலே சைனாவோட வெஸ்ட் சைடில்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே சைனா இருக்கா, இதோட வெஸ்ட் சைடில் இருந்து பீப்புள் என்ன செய்கிறாங்க, நார்த் வெஸ்ட் வழியாக இந்தியாவுக்குள்ளே வராங்க. வரும்போது இங்கே ஆல்ரெடி இருக்கிற இண்டோ கிரீக்ஸோட சண்டை போட்டு இந்த பகுதிகளை அவங்க எடுத்துக்கிறாங்க. சரியா? அப்படி வந்தவங்க தான் யார்? இந்த பார்த்தியன்ஸும் சாக்காஸும். ஆஃப்டர் திஸ் த யவனாஸ் கண்டினியூ டு ரூல் இன் சென்ட்ரல் அண்ட் சவுதர்ன் ஆப்கானிஸ்தான். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இந்த இந்தியா பார்டரோட ஒட்டி இருக்கிற இந்த பகுதிகள்லாம் சென்ட்ரல் ஏஷியன் பீப்புள் வரும்போது இந்த இண்டோ கிரீக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பகுதியை நோக்கியே போக ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அவங்களோட ஏரியா எங்கே இருக்குது? சென்ட்ரல் ஏஷியாவில் தான் இருக்குது. சரியா? க்ரீக்காக இருக்கட்டும், ரோமா இருக்கட்டும், இல்லை ஈரானாக இருக்கட்டும், அந்த பகுதிக்கு என்ன செய்கிறாங்க, திரும்பி போக ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த இடங்கள் ஃபுல்லாக யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? சென்ட்ரல் ஏஷியன் ட்ரைபு. ஆக்சுவலி அவங்க ட்ரைபல் பீப்புள் தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. வரும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இண்டோ கிரீக்ஸை விரட்டிட்டு அந்த பகுதிகளை பிடிச்சிக்கிறாங்க. சரியா? நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. The Greeks continued to be beset with internal squabbles among many claimants to power, and the names of more than 30 kings can be identified from their coins. It is possible that they all ruled small pockets as autonomous rulers and issued their own coinage. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி என்னதான் பகுதிகள் ஒவ்வொருத்தர்கிட்ட போனாலும் இந்த நார்த்தில் இருக்கக்கூடிய சுங்கர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இண்டோ கிரீக்ஸ் கூட சண்டை போட்டு பகுதிகளை பிடிச்சிடுறாங்க. தென் இந்த பக்கத்தில் வெஸ்ட் சைனாலேருந்து வரக்கூடிய ட்ரைப்ஸும் பகுதிகள் எடுத்துக்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியில் விட்டாலும் கிடைச்ச சின்ன இடத்துல கூட அவங்களுக்குன்னு ஒரு டினாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான நாணயங்களை வந்து அவங்க வெளியிட்டு தான் இருந்திருக்காங்க. சரியா? முழுசாக இன்னும் போகலைனாலும் கையில் இருக்கிற பகுதியில் அவங்களோட ஆட்சியை அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது டெமெட்ரியஸ் 2 அப்படிங்கிறோட நாணயம். இதில் அவரோட முகத்தை கொடுத்துருக்காங்க. ஹெட்கேஸ் பார்த்தீங்களா, அவங்க தலையில் என்ன அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது இருக்குது. பின்னாடி இரு மொழியில் இல்லைனா அவங்களோட பேர் இருக்குது, அந்த கிங்கோட பேர் இருக்குது. இது மூலமாக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி ஒரு கிங் வந்து இருந்திருக்காரு, அவரோட பேர் இது, அவர் இப்படி தான் இருப்பார், அவர் இந்த பகுதியை ரூல் பண்ணிட்டு இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு என்ன கிங் வரார் அப்படின்னா, மினாண்டர் அப்படிங்கிற ஒரு இண்டோ கிரேக் கிங். மினாண்டர் வாஸ் தி பெஸ்ட் நோன் இண்டோ கிரீக் கிங். இது வரைக்கும் பார்த்ததுலேயே மினாண்டர் தான் யார், ஒரு ரொம்ப ஃபேமஸானவர். சரியா? நமக்கு நல்லா தெரிஞ்சவர் யார் அப்படின்னா மினாண்டர். ஏன்னா இவங்க இருந்ததுக்கான எவிடன்சஸ் வந்து புக்கில் நிறைய கிடைக்கிது. நிறைய புத்த மதங்கள் சம்மந்தப்பட்ட புத்தகங்களில் மினாண்டர் பற்றின குறிப்புகள் வந்து இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நார்த் வெஸ்ட் பகுதியை வந்து கையில் வச்சுருக்காரு. அதை வந்து கொஞ்சம் ஒருத்தங்க வீக்கான ரூலர் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரூலர் வரும்போது இழந்த பகுதிகளை திரும்ப பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் வந்து என்ன செய்கிறார், நார்த் வெஸ்ட் அகைன் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. His coins have been found over an extensive area. இந்தியாவோட நிறைய பகுதிகளில் மினாண்டரோட காயின்ஸ் வந்து இருக்குது. ஓகேயா? நல்லா கவனிக்கணும். கிரீக்ஸ் வந்து அவங்களோட கிங்டம் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனியாக காயின்ஸை வந்து அவங்களே மின் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது மினாண்டரோட காயின் வந்து இந்தியாவோட நிறைய பகுதிகளில் கிடைக்கிது. இது மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, அவரோட ஆட்சி எல்லைகள் வந்து அந்த அளவு பறந்துருக்கு அப்படிங்கிறது தெரியுது. வேலிஸ் ஆஃப் தி காபுல் எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தான் இருக்குது. அண்ட் இண்டஸ் ரிவர் ஆஸ் ஃபார் அஸ் வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். இது வரைக்கும் என்ன செய்யுது, அவரோட நாணயங்கள் கிடைக்குதான். இது என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹிஸ் கிங்டம், அவரோட ஆட்சி எல்லைகளை வந்து குறிக்குது. Though he does not look like a great heroic conqueror as seen in his coins, he is said to have raided the Gangetic region along with the kings of Panchala and Madura. நாணயங்களில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி அவர் வந்து பெரிய கான்குரராக இல்லைனாலும் இந்தியாவோட சில பகுதிகளில் மேலே என்ன செஞ்சிருக்காரு, படையெடுத்து தான் போயிருக்காரு. கேஞ்சடிக் ரீஜனில் இருக்கக்கூடிய பாஞ்சாலா அண்ட் மதுராவில் இருக்கக்கூடிய பீப்புளோட என்ன செஞ்சுருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. King Karavela of Kalinga mentioned the Hathikumba inscription was not able to stop him. ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் படையெடுக்கிறதையோ இல்லை அவரோட முயற்சிகளையும் அவரை வந்து ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காரு. அதாவது ஒரு நல்ல வாரியர் அப்படின்னு சொல்லலாம்.
Menander successfully attacked Padaliputra but retreated without consolidating his conquest. அவர் என்ன பண்ணுறாரு, பாடலிபுத்திராவை அட்டாக் பண்ணிட்டாரு, பட் அவரோட ஆட்சி எல்லையோட ஜாயின் பண்ணிக்காம அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. சில கிங்ஸ் வந்து இருப்பாங்க, ஓகே, எப்படி எந்த மாதிரி எங்களோட ஆட்சி வந்து பெரிய லெவலில் இருக்கணும், ரொம்ப ரொம்ப அதோட எல்லைகள் வந்து ரொம்ப பறந்து இருக்கணும், பெரிய எம்பையராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பகுதிக்கிட்ட போய் சண்டை போட்டு அந்த பகுதியில் இருக்கிற அரசரையே அகைன் அந்த பகுதிக்கு ஆட்சியாளரை நியமிச்சுட்டு நீ என்னோட கண்ட்ரோலு கீழே இருக்க, அதாவது இந்த பகுதி இப்போ சந்திரகுப்த மௌரியா பண்ணார் இல்லையா, செலுக்கஸ் நிகேட்டரை வந்து வின் பண்ணிட்டாரு, பட் ஸ்டில் என்ன பண்ணிட்டாரு, இந்த பகுதி உன்னோடயே இருக்கட்டும், ஆனால் நீ எனக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. இந்த மாதிரி கிங்ஸ் இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பகுதிக்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு அங்கே இருக்கிற பொருட்களையும் செல்வங்களையும் லூட் பண்ணிட்டு தென் அந்த பகுதியை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் மினாண்டர் என்ன பண்ணியிருக்காரு, பாடலிபுத்திராவை அட்டாக் பண்ணிட்டு வந்துட்டார். ஏன்னா இது வந்து அவரோட வீரத்தை குறிக்கிறதா இருக்கலாம், நான் வந்து ஒரு வீரன் தான், வாரியர் தான், நான் இந்த பகுதிகளை போய் அட்டாக் பண்ணிட்டு அவங்கள தோக்கடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. பட் அந்த பகுதியை அவரோட ஆட்சியோட இணைச்சிக்கல. Interestingly, in his coins, he is described as king, sorter or savior and not as a great conqueror. அவரோட நாணயங்களை வந்து அவர் ஒரு சாதாரண அரசர், சேவியர் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பேர்களை மட்டும்தான் இருக்குது. கிரேட் கான்குரர் அப்படிங்கிற மாதிரி எந்த டைட்டில்ஸும் இல்லை. நம்ம இந்தியன் கிங்ஸ்ட இல்லைனா வேறு ஏதாவது பகுதிகளில் இருந்து அரசரோட நாணயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய பட்டங்கள் இருக்கும், சரியா. அந்த அரசர்கள் அவங்களே வச்சுக்கிட்டு தான் அந்த பட்டங்கள் தான் குறிப்பாக நாணயங்களில் இருக்கும். பட் மினாண்டரோட காயின்ஸில் அந்த மாதிரி பெரிய பட்டங்கள் எதுவும் இல்லை, சாதாரணமாக அரசர், சேவியர் அப்படிங்கிற மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினாண்டர் இஸ் மெயின்லி ரிமெம்பர்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, மினாண்டர் பற்றி நம்ம ரொம்ப பேசுகிறோம் அப்படின்னா அவரை பற்றின ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லிட்ரரி எவிடென்ட் வந்து நம்மகிட்ட இருக்குது. அது என்னன்னா, மிலிந்த பின்ஹா அப்படிங்கிற ஒரு புத்திஸ்ட் புக்கு, ஓகேயா. கொஸ்டின்ஸ் ஆஃப் மிலிண்டா அப்படிங்கிறது இங்கே மினாண்டர் தான் குறிக்குது. மினாண்டர் வந்து ஒரு புத்திஸ்ட் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாரு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற விதமாக அந்த புத்தகம் வந்து இருக்கும். அதை எழுதினது யார் அப்படின்னா நாகசேனா அப்படிங்கிற ஒருத்தர் தான். எபினாமஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, எபினாமஸ் ஹீரோ ஆஃப் தி புத்திஸ்ட் டெக்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு புத்தகத்தோட தலைப்பில் என்ன பேர் இருக்கோ அதுதான் அந்த புத்தகத்தோட கதாநாயகனோட பேர், சரியா. மிலிந்த பின்ஹா அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல மிலிந்தா கேட்ட கேள்விகள், அப்போது இந்த புக்கோட ஹீரோ யார், மிலிந்தா, இதுதான் எபினாமஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஏதாவது ஒரு மூவியில் எடுத்துக்கோங்களேன், இப்போ காலா மூவி எடுத்துக்கோங்க, காலா அப்படிங்கிறது மூவியோட பேர், அதில் ரஜினியோட பேர் என்ன, காலா தான், ஓகே. இதான் என்ன, எபினாமஸ் ஹீரோ, இதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கு எழுதுனது யாரு நம்ம பார்த்துட்டோம், நாகசேனா. அவர் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு புத்திஸ்ட் பதில் சொல்கிற மாதிரி இந்த புக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் இந்த மினாண்டரை பற்றின ஒரு ஸ்ட்ராங் எவிடென்ட் இருக்கிறனால தான் இவர் வெல் நோன் இண்டோ கிரீக் கிங்காக இருக்கார். He is believed to have become a Buddhist and promoted Buddhism. ஃபைனலி என்ன பண்ணுறாரு, அவர் வந்து புத்திஸ்டாக கன்வெர்ட் ஆகிட்டு புத்திசமை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு. Another Indo-Greek king whose name is remembered as Antiochus, ஓகேயா. இவங்க எந்த காலகட்டத்தில் இருக்காங்க, 1110 BC. He is known to as primarily because his எமிசரினா யாருன்னா தூதர் அப்படின்னு அர்த்தம். இவர் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம், ஏன் அப்படின்னா அவரோட தூதர் மூலமாவா. அவரோட தூதர் யாரு, ஹெலியோடோரஸ். இவர் என்ன பண்ணியிருக்காரு, பகபாத்ரா அப்படிங்கிற ஒரு மன்னரோட அரசவைக்கு போய் பில்லர் ஆர் கருடத்வஜா வித் இட்ஸ் கேபிட்டல் அடோன்ட் பை அ ஃபிகர் கருடா, கருடன் இருக்கக்கூடிய, கருடனை யார், கழுகு, சரியா. அந்த கழுகு இருக்கக்கூடிய ஒரு பில்லரை இந்த பகபத்ரா அப்படிங்கிற ஒரு அரசரோட அவையில் போயிட்டு எரெக்ட் பண்ணியிருக்காரு, ஓகேயா. இது மூலமாக தான் என்ன செய்ய வர்றாரு அப்படின்னா இந்த ஆன்டியால்கிடாஸ் அப்படிங்கிற ஒரு கிங் வந்து தெரிய வராங்க. இந்த தூதரான ஹெலியோடோரஸ் வந்து ஒரு ஃபாலோவர் ஆஃப் விஷ்ணுவாக மாறிடுறாரு. ஆக்சுவலி ஒரு க்ரீக்கு, பட் இந்து மதத்தை பிடிச்சி போய் இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா பிகம் அ ஃபாலோவர் ஆஃப் விஷ்ணு. த பில்லர் ஸ்டாண்ட்ஸ் இன் ஐசோலேஷன் இன் த மிடில் ஆஃப் அ ஓப்பன் கிரவுண்ட் இன் விதிஷா, மத்திய பிரதேஷ். அந்த பில்லர் வந்து எங்கே இருக்குது, மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இவரோட தூதர் மூலமாக இந்த க்ரீக் கிங் வந்து அறியப்படுகிறார். Indian interaction with Greeks was not limited to the Indo-Greek kings. Greeks were becoming known and their presence recorded throughout the subcontinent. அதாவது இந்தியன்ஸ்க்கும் கிரீக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இண்டோ கிரீக்கான இந்த நார்த் வெஸ்ட் பீப்புளோட மட்டும் முடிஞ்சிடல, ரெதர் சென்ட்ரல் ஏஷியா வரைக்கும் அவங்களோட லிங்க் இருக்குது. கிரீக்ஸோட ஆரிஜினான சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கு இல்லையா, கிரீக் வரைக்கும் என்ன அவங்களுக்கு வந்து லிங்க் இருக்குது.
மெர்ச்சன்ட்ஸ், sailors, many other Greek origin were traveling to India. முக்கால்வாசி ட்ரேட் தான், சரியா? வணிகம் தான் உலகத்தையே என்னது ரொம்ப சுருக்கி பக்கத்தில் கொண்டு வந்திருக்கு. ஸோ there was a continued interaction with the Greeks. இதுக்கப்புறமும் இருக்குது, சரியா? இதுக்கப்புறமும் Greeks அண்ட் ரோமன்ஸோட நம்ம செஞ்ச ட்ரேடுக்கான எவிடன்சஸ் இருக்குது, அவங்களோட காயின்ஸ் இருக்குது. இது வந்து நார்த் இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவோட பல பகுதிகளில் இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கும். அரிக்கமேடு அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் ரோமன் காயினை வந்து குவியலாக எடுக்கலாம். ரோமன் காயின்ஸை வந்து மின் பண்ணுற இடங்கள் கூட தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு, சரியா? ஸோ அந்த அளவுக்கு க்ரீக் அண்ட் ரோமன்ஸோட ரிலேஷன்ஷிப் வந்து இந்தியன்ஸ் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டோ கிரீக்ஸோட பங்கு என்ன? அதாவது கிரீக்ஸ் வந்து இந்திய பகுதிகளில் தங்கி இந்தியாவுக்கு என்ன செஞ்சாங்க, ஆர் இந்தியன் கல்ச்சருக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா மெயின் காயினேஜ் தான், ஓகேயா? காயின்ஸ் வந்து மின் பண்ணுறதை பற்றி ஃபஸ்ட்டு நமக்கு சொன்னவங்களே கிரீக்ஸாக தான் இருப்பாங்க. இவங்கள பார்த்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கிங்ஸ் வந்து காப்பி பண்ணிட்டு இல்லைனா இன்ஸ்பயர் ஆகி இது நல்லா இருக்கே, இது நம்மளும் செய்யலாமே அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அது யாரை பார்த்துனா கிரீக்ஸை பார்த்து தான், ஓகேயா? இவங்க என்ன பண்ணுறாங்க, டை சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. டை சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, ஒரு நாணயத்தில் ஒரு பக்கத்தில் அரசரோட முகம் இருக்குது, மறுபக்கத்தில் ஏதோ இரு மொழிகள் எழுதப்பட்ட ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 2 மெட்டல் பீஸை எடுத்துக்கிறாங்க, சரியா? 2 மெட்டல் பீஸில் ஒரு பீஸில் அரசரோட முகத்தை வந்து மாற்றி வரைஞ்சிக்கிறாங்க, எப்படி அச்சு வைக்கிறது மாதிரி, ஓகே? இந்த இடத்துல முகம் இருக்குது அப்படின்னா ஒரு நாணயத்தோட ஒரு பக்கத்தில் அச்சு வைக்கிற அளவுக்கு எம்டியான ஒரு மெட்டலில் அச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு காயின் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் எழுத்துக்கள் இன்வர்ஸாக பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி 2 மெட்டலை ஒரு மெட்டலுக்கு நடுவில் வச்சு அழுத்தும் போது என்ன ஆகுது, அதோட உருவம் வந்து அந்த நாணயத்தில் பொரியுது இல்லையா? இதை தான் டை சிஸ்டம் காயினேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை வந்து இந்தியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா இந்த இண்டோ கிரீக்ஸ் தான். சிம்பிள்ஸ், ஃபிகர்ஸ் ஆன் தெம், அதில் வந்து நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது, அரசர்களோட முகங்கள் இருக்குது, நிறைய எழுத்துக்கள் இருக்குது இல்லையா? கரோஸ்தி அண்ட் கிரீக்கில் வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, பெயர்கள் எழுதியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நிறைய மொழிகள் கூட அதில் இருக்குது. இந்தியன்ஸ் லேர்ன் திஸ் ஆர்ட் ஃப்ரம் தெம். ஸ்கல்ப்சர், த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் ஆர்ட். காந்தாரா அப்படிங்கிறது ஒரு இடம், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, சரியா? இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த மாதிரி இந்த ட்ரை ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் என்ன, காந்தாரா அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல ஒரு டைப் ஆஃப் ஆர்ட் வந்து உருவாகி வளர்ந்துட்டு இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல அது ஆரிஜின் ஆகுதோ அதை வந்து அந்த இடத்தோட பிளேயரை சொல்லுவாங்க, சரியா? காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, மகதா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். இந்த மாதிரி எந்த பிளேஸில் ஒரு ஆர்ட் ஃபார்ம் ஆகுதோ அதோட ஆரிஜின் பிளேஸை சொல்லி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் சொல்லுவாங்க. காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படின்னா என்னன்னு தெரியலையே அப்படின்னா நீங்கள் யோசிச்சிடக்கூடாது, இவ்வளோதான். இஸ் ஹெவிலி இன்டெப்டட் டு கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த ஸ்கூலோட மெயின் இன்ஃப்ளூயன்ஸே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீக் தான், ஓகேயா? இதில் வந்து கட்டிடக்கலைகளாக இருக்கட்டும், சிலை அமைப்புகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் க்ரீக் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீக் அண்ட் ரோமன் காட்ஸோட ஸ்டாச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கும், ரெக்கைகள் இருக்கும், சரியா? மனிதர் வந்து இப்படி இருக்கார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி என்ன செய்யும், ரெக்கைகள் மாதிரி அமைப்பு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்லேயும் நிறைய செஞ்சுருப்பாங்க. அண்ட் துணிகளில் வந்து நிறைய மடிப்புகள் போகும் தெரியுமா? இப்போ ஜூலியஸ் சீசரோட ஸ்டாச்சு இருக்குது அப்படின்னா அவர் வந்து நினச்சிப்பார், ஷால்வை மாதிரி ஒன்று தோளில் போட்டிருப்பாரு, அந்த தோளில் துணியோட மடிப்பு இருக்கும். அதே மாதிரி காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டில் புத்தரோட சிலை வடிக்கிறாங்க அப்படின்னா புத்தரோட ட்ரெஸ்ஸு அவர் மேலே போட்டிருக்க ஷால்வையிலையோ ஒரு துணியிலையோ என்ன செய்யும், மடிப்புகள் தெரியும். இதுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா க்ரீக் கிட்ட இருந்து தான், ஓகேயா? ஸோ காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் வந்து இந்தியா அண்ட் க்ரீக் கல்ச்சரோட ஒரு பிளெண்டு. இந்த க்ரீக்ஸ் வேர் குட் கேவ் பில்டர்ஸ். அவங்க வந்து யாருன்னா நல்ல குகையில் வந்து வடிவமைப்பாங்க. இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸும் இந்திய நாட்டில் வந்து இருக்குது. மகாயானா புத்திஸ்ட் லேர்ன் த ஆர்ட் ஆஃப் கார்விங் அவுட் கேவ்ஸ் ஃப்ரம் தெம் அண்ட் பிகேம் ஸ்கில்ட் இன் ராக்கெட் ஆர்கிடெக்சர். இது எல்லாமே யார் சொல்லிக் கொடுத்ததான், க்ரீக் சொல்லிக் கொடுத்ததான். ஓகே, இந்த இண்டோ க்ரீக் அப்புறம் யார் வராங்கன்னா இண்டோ பார்த்தியன்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, செலிசட் எம்பையரே ரெண்டாக பிரியுது அப்படின்னு இல்லை, அவரோட சத்ராபீஸான 2 பாக்டீரியா அண்ட் பார்த்தியன்ஸ். இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த அரசரோட ஃபைட் பண்ணிவிட்டு இண்டிபெண்ட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தது பாக்டீரியா பகுதியில் இருக்கக்கூடிய அரசர்கள். இப்போ யார் அப்படின்னா பார்த்தியன்ஸ், ஓகேயா? இந்த பார்த்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இண்டோ க்ரீக்ஸ்க்கு அப்புறம் வராங்க. அண்ட் தி இண்டோ சைத்தியன்ஸ்
who were in turn defeated by the Kushanas. இவங்க வந்து ரொம்ப ஹையாக வந்துட்டு இருக்கும்போது குஷானாஸ் வந்து இந்த இண்டோ பார்த்தியன்ஸை வந்து என்ன செஞ்சாங்க, டெஃபீட் பண்ணியிருந்தாங்க. இவங்களை வந்து இன்னொன்று பகல்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை? இண்டோ பார்த்தியன்ஸை. இதே மாதிரி இருக்குது, சாகர்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அண்ட் ஒவ்வொரு டினாசிட்டிக்கும் ஒவ்வொரு மாற்று பெயர்கள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதையும் படித்து வச்சுக்கணும். மேபி இந்த மாதிரி கூட கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக போயிட்டு இவங்கெல்லாம் யார், இதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னு கேட்கலனாலும் மேலோட்டமாக இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும். இண்டோ பார்த்தியன் கிங்டம் ஆர் கோண்டோ பாரிட் டினாசிட்டி. நான் சொல்ல இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அதில் இண்டோ பார்த்தியன் கிங்டம்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க, கோண்டோ பாரிட் டினாசிட்டி அப்படிங்கிறாங்க. ஃபவுண்டட் பை கோண்டோஃபெரினஸ். த டொமைன் ஆஃப் இண்டோ பார்த்தியன்ஸ் கம்ப்ரைஸ்ட் காபூல் அண்ட் காந்தாரா. எந்த பகுதிகள்லாம் அவங்க வந்து பிடிச்சு வச்சுருக்காங்க இல்லை ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. த நேம் ஆஃப் தி கோண்டோபெரினஸ் இஸ் அசோசியேட்டட் வித் தி கிறிஸ்டியன் Apostle St. Thomas. According to Christian tradition, St. Thomas visited the court of Gondoperinus and converted him to Christianity. இண்டோ பார்த்தியன் டினாசிட்டியை ஸ்டார்ட் பண்ண கோண்டோபெரினஸ் அப்படிங்கிறவர், அவரோட அவைக்கு சென்ட் தாமஸ் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ தூதர் வந்து வந்திருக்காரு. ஸோ இவரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இவர் என்ன பண்ணிட்டாராம், கிறிஸ்டியானிட்டிக்கு கன்வெர்ட் ஆகிட்டாராம். ஓகே, இவங்களுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா சுங்கர்கள். அதாவது இப்போ நார்த்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன, இந்தியாவோட நார்த் வெஸ்ட் சைடில் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தோம். இந்தோ கிரீக்ஸ் இருக்காங்க, சாகாஸ் இருக்காங்க, பார்த்தியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னும் பார்க்காத இந்த சாகர்களும் பார்த்தியன்ஸும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சரியா, நம்ம இண்டோ கிரீக்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் நார்த்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுங்கர்கள் வந்து இருக்காங்க. சுங்கர்கள் எப்படி உருவானாங்க, மௌரியன்ஸ் கிட்ட படை தளபதிகளாக இருந்த ஒரு புஷ்யமித்ர சுங்கா அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாரு, கடைசி மகத அரசரான பிருகத்ரதா அப்படிங்கிறவரை டீத்ரோன் பண்ணிட்டு புஷ்யமித்ர சுங்கா வந்து அரசை எடுத்துக்கிறாரு. சரியா, அவர் வந்து அவரோட ஓன் டினாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான் சுங்கா டினாசிட்டி. who established his Sunga dynasty in Magadha. புஷ்யமித்ரா மேட் பாடலிபுத்ரா as his capital. அவரோட பீரியடில் என்ன இருக்குது, பாடலிபுத்ரா தான் கேபிட்டலாக இருக்குது. இதில் சுங்கர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மௌரியன்ஸ் அதிகமாக புத்த மதத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சரியா, சந்திரகுப்த மௌரிய என்ன பண்ணியிருப்பாரு, ஜைன மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. அண்ட் வேறு வேறு மதங்கள் வந்து இருக்குது, அஜீவகா, ஜைனம் அண்ட் புத்தம், இந்த மாதிரி நிறைய மதங்களுக்கு மகதன் கிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாரு. இங்கே புஷ்யமித்ர சுங்கா என்ன பண்ணுறாரு, அகெயின் வேதிக் ட்ரெடிஷனை உள்ளே கொண்டு வராங்க. இது மூலமாக இது வந்து கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, புத்திஸ்ட் மாங்ஸை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொலை பண்ணுறாங்க. ஓகேயா, ஒரு மதத்தை மறுபடியும் அதோட பாப்புலாரிட்டி உள்ளே கொண்டு வரதுக்கு பிற மதங்களை சேர்ந்தவங்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அழிக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த புஷ்யமித்ர சுங்காவோட பீரியடில் அதிகமாக நடந்திருக்கும். இவரோட கிங்டம் வந்து எங்க அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா உஜ்ஜைன்லேருந்து விதிஷா வரைக்கும். ஓகே, ஒரு பெரிய பரந்த நிலப்பரப்பாக தான் இருக்குது. he successfully repels the invasion of பாக்டீரியா கிங். என்ன பண்ணுறாரு, பாக்டீரியா கிங் ஒருத்தர் வந்து இங்கே உள்ள இன்வைட் பண்ண வரும்போது அவரை டிஃபீட் பண்ணி திருப்பி அனுப்பிடுறாரு. மினாண்டர், அந்த பாக்டீரியா கிங் யார் அப்படின்னா மினாண்டர் தான். சரியா, நம்ம பார்த்தோம் இல்லையா, மினாண்டர் வந்து ஒரு ஃபேமஸ் ரூலராக இல்லைனா கூட இந்தியாவோட சில பகுதிகள் கூட சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு. அதில் மினாண்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, புஷ்யமித்ர சுங்காவை ஒரு ஃபைட்டில் மீட் பண்ணியிருக்காங்க. பட் மினாண்டர் மேனேஜ் டு கீப் காபூல் அண்ட் சிந்த். என்னதான் அதே தான், இந்தோ கிரீக்ஸ் வந்து மற்ற அரசர்களோட சண்டை போட்டு நிறைய பகுதிகளை இழந்தாலும் அவங்க கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை தக்க வச்சுக்கிட்டு இன்னும் அவங்களோட எம்பையரை வந்து இன்னும் கொஞ்சம் சில காலங்களுக்கு நீடிச்சிருக்காங்க. புஷ்யமித்ரா தாட்டட் அண்ட் அட்டாக் ஃப்ரம் கலிங்கா கிங் காரவேலா. காரவேலா கூடவும் என்ன செஞ்சிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு. ஹி ஆல்சோ கான்குவர்ட் விதர்பா. ஹி வாஸ் அ ஸ்டான்ச் ஃபாலோவர் ஆஃப் வேதிக் ரிலிஜன். நம்ம சொன்னோம் இல்லையா, புத்த மதம் இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் புஷ்யமித்ர சுங்கா என்ன பண்ணுறாரு, வேதிக் ரிலிஜனை அவரோட ஆட்சி மூலமாக மறுபடியும் அதிகாரம் மூலமாக உள்ளே கொண்டு வராரு. ஹி பெர்ஃபார்ம்டு 2 அஸ்வமேத யாக்னாஸ் டு அசர்ட் ஹிஸ் இம்பீரியல் அத்தாரிட்டி. அவரோட இம்பீரியல் அத்தாரிட்டியை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ரிச்சுவல்ஸ் செய்கிறாரு. அதில் முக்கியமானது என்ன, 2 அஸ்வமேத யாகங்களை வந்து செஞ்சுருக்காரு. டியூரிங் தி சுங்கா பீரியட் stone was replaced by wood in the railings and the gateways of the Buddhist stupas as seen in Bagarhat and Sanchi. பகர்கத் அண்ட் சாஞ்சி அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 பகுதி. இந்த 2 பகுதியிலையும் புத்திஸ்ட் ஸ்தூபாஸ் வந்து இருக்குது. சரியா, சுங்கர்களோட பீரியடில் என்ன நடந்திருக்குன்னா, கேட்வேல ஸ்டோன் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க, கேட் ஆர்கிடெக்சர் மூலம் அதில் ஒரு ஆர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல கற்களுக்கு பதிலாக வுட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. யாரோட காலத்தில், சுங்கர்களோட காலத்தில்.
புஷ்யமித்ரா வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன் அக்னிமித்ரா. இவரோட பையன் யார்? அக்னிமித்ரா. இவர் தான் யாரா? காளிதாசர் எழுதிய மாளவிகா அக்னிமித்ரா இதோட கதை நாயகன். சரியா? பேரை பிரித்து பாருங்களேன். மாளவிகா அக்னிமித்ரா. சரியா? இதுலேயே அவரோட பேர் இருக்கு. ஸோ இதோட கதை மாந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்னிமித்ரா. இவர் புஷ்யமித்ராவோட பையன். த ட்ராமா ஆல்சோ ரெஃபர்ஸ் டு தி விக்டரி ஆஃப் வசுமித்ரா, அக்னிமித்ரா சன். அக்னிமித்ராவோட பையன் யார்? வசுமித்ரா. இதை பற்றியும் அந்த பிளேல வந்து இருக்கு. ஓவர் தி கிரீக்ஸ் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் தி சிந்து ரிவர். வசுமித்ரா வந்து கிரீக் பீப்புளோட சண்டை போட்டு வின் பண்ணதை பற்றியும் இந்த நாடகங்கள் மூலமாக தெரியுது. உங்களுக்கு புரியுதா? எப்படி பிற்காலத்தில் வந்த நாடகங்களோ நூல்களோ அதுக்கு முந்தைய வரலாறை பற்றி சொல்லுது அப்படின்னா இது மூலமாக தான். மேபி அந்த ஆத்தர் வந்து வாய் வழியாவோ இல்லை கதை மூலமாகவோ ஒரு அரசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். அண்ட் அது உண்மையாக இருக்கலாம். அதுக்கு ஏதாவது எவிடன்சஸ் இருக்கலாம். இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா? ஒருத்தர் அரசரோட வெற்றியை கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல பொறிச்சு வச்சுருப்பாங்க. அதை வச்சுட்டு என்ன செய்வாங்க? ஒரு கதை எழுதுவாங்க. ஸோ அது மூலமாக தான் குப்தா பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்தர் எழுதின புக்கில் இருந்து மௌரியன் பீரியடுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Weak successor of Sungas constantly faced threats from the Indo-Bactrians and Indo-Parthians. எப்படினாலும் ஒரு டினாசிட்டியில் 1 or 2 கிங்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வரவங்களாம் வீக்காக தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ வீக்காக இருக்கும்போது என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்கிற டினாசிட்டிக்கும் இவங்களுக்கு சண்டை வரும்போது இவங்க கைக்குள்ள இருக்கிற பகுதிகள் எல்லாம் அவங்க கிட்ட போயிடும். ஸோ அந்த டைமில் இந்தியாவுக்கு இந்த சுங்கர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது யார்? இண்டோ பாக்டீரியன்ஸ் அண்ட் இண்டோ பார்த்தியன்ஸ். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? சுங்கர்களோட சண்டை போட்டு பகுதிகளை பிடிக்கிறாங்க. The Sunga dynasty lasted for about 100 years. The last Sunga king was Devaputi. இந்த மாதிரி வேணா கேட்கலாம். ஒரு டினாசிட்டி இருக்குது அப்படின்னா அதோட ஃபவுண்டர் யார்? கடைசி கிங் யார்? ஸோ சுங்கர்களோட கடைசி அரசர் யார்? தேவபூதி. He was killed by his own minister வசுதேவ கன்வா. சரியா? இந்த மாதிரி ஒரு பகுதியோட ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒன்று அவங்களோட படைத்தளபதியாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அந்த பகுதியோட கவர்னராக இருப்பாங்க. இங்கே மௌரியனுக்கும் சரி சுங்கர்களுக்கும் சரி அடுத்த டினாசிட்டி வர்றதுக்கு அவங்கள அழிச்சது யார் அப்படின்னா அவங்களோட படைத்தளபதியும் அவங்களோட ஓன் மினிஸ்டரும் தான். சரியா? தேவபூதியோட ஓன் மினிஸ்டரான வாசுதேவ கன்வா தான் சுங்கா டினாசிட்டியை முடிச்சுட்டு கன்வா டினாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க பேரில் இருக்கு இல்லையா? புஷ்யமித்ர சுங்கா, வசுதேவ கன்வா. அதிலிருந்து அடுத்த டினாசிட்டி ஸ்டார்ட் ஆகுது. வசுதேவா எஸ்டாப்ளிஷ்ட் த ரூல் ஆஃப் கன்வா டினாசிட்டி இன் மகதா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சுங்கா பீரியட். சுங்கா பீரியட்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன? டிஃபெண்டிங் தி கேஞ்சட்டிக் வேலி, அதாவது நார்த் வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற கூடிய இந்தோ கிரீக்ஸ் இந்தியாவுக்குள்ளே வராமல் அவங்கள டெஃபீட் பண்ணி விரட்டி அடித்ததோட பங்கு வந்து சுங்கர்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது. என்க்ரோச்மெண்ட் ஆஃப் தி பாக்டீரியன் கிரீக்ஸ். புஷ்யமித்ரா அண்ட் தென் ஹிஸ் சக்சஸர்ஸ் ரீவைவ்டு வேதிக் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா? மௌரியன் பீரியடில் மற்ற மதங்கள் தான் ஜெய்ஜேன்னு இருந்தது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி வேதிக் ரிலீஜனை அகெயின் வழக்கத்துக்கு கொண்டு வராங்க. அண்ட் ப்ரொமோட்டட் வைஷ்ணவிசம், பர்டிகுலர்லி வைஷ்ணவத்தை வந்து அதிகமாக ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. சான்ஸ்கிரிட் கிராஜுவலி கெயின்ட் அசெண்டன்சி அண்ட் பிகேம் த கோர்ட் லாங்குவேஜ். ஏன்? இதுக்கு முன்னாடி பாலி பிரக்ரித் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசுகிற மொழி தான் பீக்கில் இருந்துச்சு. இப்போ வேதிக் ரிலிஜன் வந்தது மூலமாக மொழியோட முக்கியத்துவமும் மாறுது. சான்ஸ்கிரிட்டுக்கு பீப்புள் இருந்து கோர்ட் வரைக்கும் எல்லாரும் மாற ஆரம்பிக்கிறாங்க. பத்தாஞ்சலி வாஸ் தி செகண்ட் கிராமரியன் இன் சான்ஸ்கிரிட், வாஸ் பேட்ரனைஸ்டு பை புஷ்யமித்ரா. நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு புலவரோட பெயர் கொடுத்து அவரை ஆதரித்த அரசர் யார் அப்படின்னு கேட்கலாம். பத்தாஞ்சலி அப்படிங்கிறவர் யார்? ஒரு புலவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு? சான்ஸ்கிரிட்டில் சமஸ்கிருதத்தில் ஒரு கிராமரியன் ஒர்க் இலக்கண படைப்பு வந்து ஒன்று பண்ணியிருக்காரு. அது 2வது இலக்கண படைப்பு. இவரை ஆதரித்த அரசர் யார் அப்படின்னா புஷ்யமித்ர சுங்கா. ஓகே, பத்தாஞ்சலி த செகண்ட் கிராமரியன். அப்போ ஃபஸ்ட்டு யார்? அஷ்டத்யாயி அப்படிங்கிற நூலை எழுதின பாணினி தான். சரியா? ஃபஸ்ட்டு கிராமரியன் இன் சான்ஸ்கிரிட் யார்? பாணினி. செகண்டு பத்தாஞ்சலி. பாணினி எழுதின நூல் என்ன? அஷ்டத்யாயி. அஷ்டம்னா என்ன அர்த்தம்? 8ன்னு அர்த்தம். 8 சாப்டர்ஸ், அதான் என்ன? அஷ்டத்யாயி. இப்படி தான் ஒரு ஃபேக்டையும் இன்னொரு ஃபேக்டையும் லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சு படிக்கணும். சரியா? இது படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம படித்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட் மறந்துடும். ஃபஸ்ட்டு ஃபேக்டை ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா 2வது ஃபேக்ட் மறந்துடும். மறக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? இன்டர்லிங்க் பண்ணிடணும். ஓகேயா? ஒன்று படிக்கும்போது அப்போ இதுக்கு முன்னாடி யார் இருப்பா, இதுக்கப்புறம் யார் இருப்பா, அவங்களோட அவையில் யார் இருந்தா, இவங்களோட அவையில் யார் இருந்தா அப்படிங்கிறத நமக்குள்ளே நம்மளே கேள்வி கேட்டு படித்தாதான் இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். இல்லைனா முட்டி முட்டி படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். பட் நான் யோசித்துக்கோங்க, நம்ம சிலபஸ் வந்து ஒரு கடல் மாதிரி இருக்கும். ஒரு டாபிக் எடுத்தாலே உள்ளே டீப்பாக போயிட்டே இருக்க வேண்டியதான்.
இப்போ பதஞ்சலி மட்டும் படிக்கணும் அப்படின்னாலே அதுவே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு படிக்கலாம். பட் நமக்கு அந்தளவுக்கு தேவை கிடையாது. எக்ஸாமுக்கு தேவையானதை அடிக்கடி திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருந்தால் தான் அது ஞாபகத்தில் இருக்கும். ஓகே. Though Pushyamitra persecuted Buddhists, during his reign, the Buddhist monuments at Bagharhat and Sanchi were renovated and further improved. புஷ்யமித்ரா என்ன பண்ணியிருக்காரு, புத்திஸ்ட் எல்லாம் கொண்டுட்டாரு. ஆனால் புத்திஸ்ட்டை கொண்டாலும் புத்திஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன இந்த ஸ்தூபா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செஞ்சுருக்காரு, பாதுகாத்திருக்காரு. ஓகே, நம்ம பார்த்தோம்ல பகர்ஹட் அண்ட் சாஞ்சியில் இருக்கக்கூடிய ஸ்தூப்பாவில் கேட்வேஸ் வந்து என்னது, ஸ்டோனுக்கு பதிலாக உட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சுங்கர்களோட பீரியடில் அதை இங்கே சொல்லியிருக்காங்க. The great stupa of Sanchi and the railings which enclose it belong to the Sunga period. அந்த ஸ்தூப்பாவை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு பில்டிங் மட்டும்தான் கட்டியிருப்பாங்க, சரியா? அதை சுற்றி கோட்டை சுவர் எழுப்புறது, வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் ஆட் பண்ணுறது, கேட்வே போடுறது, பில்லர் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் செஞ்சுருப்பாங்க, அந்த காலத்துக்கு அடுத்து வரக்கூடிய அரசர்கள் வந்து அந்த பராமரிப்பு பணிகளை வந்து செஞ்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்கள் அது மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்க கோவில்கள் எதுக்குமே என்ன இருக்காது, இந்த சுற்றுச்சுவர் அப்படிங்கிறது இருக்காது, சரியா? வெறும் கோவில் மட்டும்தான் இருக்கும். அதோட கர்ப்பகிரகமும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விகாரமும் மட்டும்தான் இருக்கும். லேட்டர் பீரியடில் வந்த அரசர்கள் தான் என்ன செய்வாங்க, சுற்றி கோட்டை சுவர் எழுப்பி கோபுரம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வருவாங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா வாஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் தி சுங்கா. புஷ்யமித்ரா சுங்காவோட ஃபைட் பண்ணார், நம்ம பார்த்தோம் இல்லையா? We get information about Karavela from the Hathikumbha inscription. Hathikumbha inscription யாரோடது, கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா. Hathikumbha எலிஃபென்ட் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் அதோட இமேஜ். ஓகே, இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்வாஸை பற்றி பார்க்க போகிறோம். வசுதேவ கன்வா இவர் தான் என்ன பண்ணுறாரு, கன்வா டினாசிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பீரியடில் 4 கிங்ஸ் தான் இருக்காங்க, சரியா? ஒன்று 45 இயர்ஸ் மட்டும் தான் ரூல் பண்ணியிருக்காங்க, 4 ரூலர் மட்டும்தான். அந்த 4 ரூலர் யார் அப்படின்னா வசுதேவா, பூமிமித்ரா, நாராயணா, சுசர்மான், சரியா? இந்த 4 ரூலர் மட்டும்தான் கன்வா டினாசிட்டியில் இருக்காங்க. The last Kanva ruler Suserman was assassinated by his powerful feudatory chief of Andhra named Simuha. அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அவங்களோட கவர்னர் தான், சரியா? வேறு யாருமே உள்ளேருந்து வந்து அவங்கள அசாசின் பண்ணிவிட்டு கிங்டம் வந்து எடுத்துக்கல, கூடயே தான் எனக்கு அந்த கருப்பாடு வந்து சுற்றிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி கன்வா ரூலரோட சீஃப் ஃபியூடேட்ரினா யார், ஒரு லேண்ட்லார்டு. ஓகே, ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டோட ஒரு ஹெட்டு, ப்ராவின்ஸு, சத்ராபி, படைத்தளபதி, இந்த மாதிரி யாரை வேணா இருக்கலாம். பட் அவர் அந்த கிங்குக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தராக தான் இருந்திருக்காங்க. பவர்ஃபுல் ஃபியூடேட்ரி சீஃப் ஆஃப் ஆந்திரா நேம்டு சிமுகா. இவர் தான் யார், சத்தவாகன டினாசிட்டியோட ஃபவுண்டர், சரியா? இவங்க தான் கன்வா ரூலரான சுசார்மானை வந்து அசாசின் பண்ணிட்டு தனி இண்டிபெண்ட்டாக அவர் ஒரு கிங்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதான் என்ன, சத்தவாகனா டினாசிட்டி. ஓகேயா? அப்போ இங்கே நமக்கு ஒரு 1 வேர்ட் இருக்கா, ஃபவுண்டர் ஆஃப் சத்தவாகனா டினாசிட்டி யார், சிமுகா. அண்ட் 1 more பாயிண்ட், சத்தவாகனாஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆந்திராஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆந்திரர்கள், சரியா? சத்தவாகனாஸ் இந்த சவுத். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சத்தவாகனாஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 2-3 ரூலர்ஸ் பார்த்தோம். ஸோ இங்கே அது இல்லாமல் 2-3 ஃபேக்டர். The Kushanas in the north and Satavaganas in the south flourished for about 300 years. இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் பார்க்குறோம், யார் கன்வாஸ்க்கு அப்புறம் இங்கே கீழே யார் வந்துட்டா, சவுத் இந்தியாவில் சத்தவாகனாஸ் வந்துட்டாங்க. அப்போ கன்வர்களுக்கு அப்புறம் நார்த் இந்தியாவில் யார் தான் வந்திருக்கா, குஷானாஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ சத்தவாகனாஸ் பார்த்ததுக்கப்புறம் அடுத்து குஷானாஸ் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகேயா? டைம் லைனை இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு குழப்படியான ஒரு பீரியட். ஒரு ஸ்ட்ராங்கான 2 டினாசிட்டிக்கு நடுவில் நிறைய சின்ன சின்ன அங்கங்கே ஒரு காளான் மாதிரி ஒரு டினாசிட்டி வந்து உருவாகி டக்கு டக்குன்னு முளைச்சி அழிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து என்னன்னா பர்டிகுலராக இந்த பீரியடில் தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியாது, ஹிஸ்டாரியன்ஸே குழம்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஓவரால் ஐடியா இருந்தால் போதும். இண்டோ கிரீக்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு அப்போ பார்த்தியன்ஸ் வந்தாங்க, சாகர்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் கன்வாஸ், நார்த் இந்தியாவில் சுங்காஸ், கன்வாஸ் இருந்தாங்க, அப்புறம் குஷானா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஓவரால் ஐடியா இருந்தால் மட்டும் போதும். ரொம்ப டீப்பாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சத்தவாகனாஸ் இப்போ சவுத் இந்தியாவில் இருக்காங்க. ஓகேயா? சிமுகா, the founder of Satavahana dynasty, is said to have ruled for 23 years. His successor, இவருக்கு அப்புறம் யார் வரா, சிமுகாக்கு அப்புறம் யார் வரானா அவரோட பிரதரான கிருஷ்ணா அப்படிங்கிறவர் அரசு பதவிக்கு வராரு. இதுக்கப்புறம் யாருன்னா அவரோட மருமகனான சட்டக்கர்ணி அப்படிங்கிற ஒரு ரூலர் வராரு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு ரூலர். இவர் தான் என்ன பண்ணுறாரு, சத்தவாகனா டினாஸ்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளை வந்து எல்லைகளை வந்து விரிவாக்குறாரு.
holding control over a vast area stretching from Rajasthan in the northwest to Andhra in the southeast. பார்த்துக்கோங்களேன், சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த பகுதி மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ராஜஸ்தான் வரைக்கும் என்ன செய்கிறாரு, பகுதிகளை பிடிச்சு ஒரு பெரிய ஆட்சி பகுதியை வந்து உருவாக்குறாரு. ஃப்ரம் குஜராத் இந்த வெஸ்ட் டு கலிங்கா இந்த ஈஸ்ட். அவரோட ஆட்சி பகுதி வந்து எந்த அளவுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சத்தகர்ணி இஸ் செட் டு ஹேவ் பெர்ஃபார்ம்டு 2 ஹார்ஸ் சாக்ரிஃபைசஸ். அஸ்வமேத யாகனா, இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா அஸ்வமேத யாகத்தை வந்து பண்ணியிருக்காரு. இண்டிகேட்டிவ் ஆஃப் ஹிஸ் இம்பீரியல் பொசிஷன், நான் வந்து அரசர் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க. கௌதமி புத்திர சத்தகர்ணி வாஸ் கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் தி ஃபேமிலி இந்த நாசிக் பிரசிஸ்தி. நாசிக் பிரசிஸ்தி யாரோடது அப்படின்னா கௌதமி புத்திர சத்தகர்ணியோட அம்மாவான கௌதமி பாலஸ்ரீ. நம்ம இது எல்லாத்தையுமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல இங்கே. கௌதமி புத்திர சத்தகர்ணி இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி டெஸ்ட்ராயர் ஆஃப் சாக்காஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, யவனர்களை டிஸ்ட்ராயர் ஆஃப் யவனாஸ், அதாவது நார்த் வெஸ்ட் சைட்லேருந்து வந்தவங்கள அழிக்கிறவர், கிரேட்டஸ்ட் டிஸ்ட்ராயர்னு சொல்லிட்டு அவங்களோட தாயான கௌதமி பாலஸ்ரீ வந்து நாசிக் கல்வெட்டில் வந்து குறிச்சிருப்பாங்க. Yavanas and Pahlavas. The extent of the empire is also mentioned in the record. Their domain included Maharashtra, North Konkan, Berar, Gujarat, Kathiawar, Malwa. His ship coins are suggestive of Andhra's skill in seafaring. இவரோட நாணயங்கள்ல என்ன இருக்கு, கப்பலோட படங்கள் இருக்கு. இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆந்திரர்கள் வந்து கடல் போக்குவரத்துலையும் சரி கடல்லையும் சரி அவங்களோட ஆதிக்கம் பெருசா இருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு. அவரோட நேவல் பவரோட சுப்ரீமசியை காட்டியிருக்காங்க. போகர் இன்ஸ்கிரிப்ஷன் சஜஸ்ட் தட் சவுத் இந்தியா பிளேட் an important role in the process of early state formation in South East Asia. போகர் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், அது எங்க இருக்கு அப்படின்னா இந்தோனேஷியாவில் இருக்கு. சரியா, அங்கே கிடைச்ச இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, அதான் இப்போ இருக்கக்கூடிய ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா இந்த பகுதிகள்லாம் மொத்தமாக சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எம்பையர் பில்ட் ஆனதுக்கு பேஸே யாரு தானா, இந்த சத்தவாகனாஸ் தானா. சரி, சவுத் இந்தியா தான் ப்ளே பண்ணிங்க, சத்தவாகனாஸ் இல்லை சவுத் இந்தியா. ஏன்னா சோழர்கள் வந்து என்ன செய்வாங்க, கடல் கடந்து போயிட்டு ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியாலாம் நிறைய அவங்களோட ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பின்னாடி வரும்போது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஸ்டேட் பில்ட் ஆனதுக்கு காரணமே சவுத் இந்தியாவோட ஒரு ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகர் இன்ஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கு. சரியா, போகர் எங்கே இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இது காயின்ஸ் ஆஃப் கௌதமி புத்திர சத்தகர்ணி. ஓகே, சத்தவாகனாஸோட பங்கு, இந்த ஃபேக்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஹாலா அப்படிங்கிற ஒரு சத்தவாகன கிங் என்ன பண்ணியிருப்பாரு, சான்ஸ்கிரிட்ல ஒரு புக் எழுதியிருப்பார். அது பேர் என்ன, சட்டசாய் ஆர் சப்தஸ்தி. இது வந்து ஒரு 700 பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இதோட கண்டென்ட் இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் தான். சரியா, இதுக்கு வந்து இதை வந்து எப்படி லிங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, சங்கம் ஏஜ்ல அகத்திணை சொல்லுவோம் இல்லையா, காதல் காதல் ஒழுக்கம், தலைவன் தலைவி இருக்கக்கூடிய காதல், இந்த தீமை பேஸ் பண்ணி தான் ஹாலா அப்படிங்கிற சத்தவாகனா கிங் வந்து இந்த புக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட், த வேர்ல்டு ஃபேமஸ் லைஃப் லைக் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா. இது வந்து ஒரு புத்தரோட சிலை. சரியா, புத்தா அட் பாமியான் வேலி. அது எங்கே இருக்குது, பாமியான் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் இருக்குது. இந்த வேலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. சரியா, இது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரீசெண்ட்லி தாலிபான் தீவிரவாதிகள் வந்து வெடிக்க வச்சு இந்த சிலையை வந்து அழிச்சிட்டாங்க. erstwhile northwestern frontiers of ancient India and recently destroyed by the Talibans were carved out of the solid rocks by the dedicated artist of the Gandhara School of Art during the post-Mauryan period. இது வந்து காந்தாரா கலைப்பள்ளியை சேர்ந்த புத்திஸ்ட் தான் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த சிலையை வடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. பட் ரீசெண்ட்லி இதை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, பாமியான் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய புத்தர் சிலை, இது என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா தகர்த்துட்டாங்க, வெடிக்க வச்சு சிலையை வந்து அழிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து சத்தவாகனாஸ் பீரியடில் என்னென்னா ஸ்தூபாஸ் வந்து அமராவதியில் அதிகமாக இருக்குது. ஓகேயா, நமக்கு ஸ்தூபா அப்படின்னாலே சாஞ்சியில் இருக்கக்கூடிய ஸ்தூபா தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்தியாவோட பல பகுதிகளில் நிறைய ஸ்தூபாக்கள் வந்து இருக்குது. ஆனால் அதோட முக்கியத்துவம் தெரியறதுக்கு முன்னாடியே, அப்படி இல்லைனா வேறு மதங்களை சேர்ந்த அரசர்கள் வந்து பதவிக்கு வரும்போது அதை அழிச்சிடுறாங்க. மிஞ்சினது, அதாவது அமராவதி அண்ட் பாகர்ஹட் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்தூபா அழிஞ்சதை விட கம்மியாக தான்
சாஞ்சி ஸ்தூபாக்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிறனால தான் சாஞ்சி ஸ்தூபா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்தூபிகள் வந்து அதோட ஃபேமஸ் வந்து தெரியலை. ஓகே, அங்கேயும் ஸ்தூபிகள் இருந்திருக்கு. பட் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் அழிஞ்சிட்ட காரணத்தினால அதோட புகழ் வந்து மேலே வரலை. சத்தவாகனாஸ் பீரியடில் அமராவதியில் என்ன செஞ்சிருக்கு, நிறைய ஸ்தூபிகள் வந்து இருந்திருக்கு. A bronze statue of the standing Buddha discovered in ஓக்கியோ. ஓக்கியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நின்று கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு புத்தரோட பிரான்ஸ் ஸ்டாச்சு, சரியா, வெங்கல சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன தெரியுது அப்படின்னா அமராவதி ஸ்டைல் ஆஃப் ஆர்ட் வந்து தெரியுது. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பகுதியில் ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பகுதியோட பேரை வச்சு அதோட ஸ்டைலை பேர் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், இப்போ அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் யாரோடது அப்படின்னா சத்தவாகனா டினாசிட்டியோடது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியட்நாமில் கண்டுபிடிச்ச ஒரு சிலையில் அமராவதி ஸ்டைலோட ரிசம்பிளன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த ஓக்கியோ அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்ச ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு. ஓகே, தென் the later Satavahana kings issued lead or bronze coins depicting ship with two masts. மாஸ்ட் அப்படின்னா பாய்மரம், சரியா. நம்ம பார்த்தோம் இல்லையா, சத்தவாகனர்கள் வந்து கடல்லையும் சரி அவங்களோட ஆதிக்கம் அதிகமாக தான் இருந்தது அப்படின்னு. அதை எது மூலமாக தெரிவிக்கிறாங்கன்னா நாணயங்களில் பாய்மரங்கள் இருக்கக்கூடிய கப்பல்கள், சரியா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சு காயின்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி இருக்கக்கூடிய காயின் வந்து நகோன் பத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் ஒரு சீலில் கிடச்சிருக்கு, சரியா. இது வந்து என்ன அப்படின்னா அந்த சத்தவாகனர்களோட காயின் இருக்கா, ஒரு ஷிப் இருக்குது, அதில் என்னது பாய்மரம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதே மாதிரி இருக்கக்கூடிய சீல்ஸ் வந்து எங்கே இருக்குது, தாய்லாந்தில் நகோம் பத்தோம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இருக்குது. என்ன சொல்ல வராங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சவுத் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து காட்டுறாங்க. காந்தாரா, மதுரா, அமராவதி, போத்கயா, சாஞ்சி, பகர்ஹட் were known for splendid monuments and art. Mathura School of Sculpture produced images and life-size statues of Buddhist, Brahminical and Jain deities. இந்த பகுதிகள் எல்லாமே கலைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா. நம்ம அந்த பேர் வச்சே சொல்லுவோம்ல, மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட், அமராவதி ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கும்போது இந்த பகுதிகள்லாம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் புத்திசம் அண்ட் பிராமணிக்கல், ஜெயின் டெய்டிஸோட உருவங்கள் வந்து அதிகமாகவே நம்ம கிடச்சிருக்கு, சிலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, சரியா. நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம், பீட் மேக்கிங், பாட்டரி மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணமாக பார்த்துருப்போம். இப்போ என்னென்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனில் பர்டிகுலர் ஸ்டைலோடு என்ன செய்கிறாங்கன்னா சிலைகள்லாம் செய்கிறாங்க. இப்போ யார் அப்படின்னா நம்ம அகெயின் நார்த் இந்தியாவுக்கு போகிறோம். நார்த் இந்தியாவில் யார் இருக்கா, இப்போது குஷானஸும் பார்த்தியாஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, தென் சாகாஸ் வந்து ஒரு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Indo-Greek kingdoms in northwestern India were ousted by various nomadic tribes. நம்ம பார்த்தோம் இல்லையா, இண்டோ கிரீக்ஸ் இருந்துட்டு இருந்த பகுதிகளில் சென்ட்ரல் ஏஷியா, அதாவது பர்டிகுலர்லி சைனாவுக்கு வெஸ்ட் பக்கத்துலேருந்து வந்த ட்ரைப்ஸ் வந்து ஆக்கியபை பண்ணி அவங்கள விரட்டிட்டாங்க. அந்த பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதியாக பிடிச்சிட்டு ஒவ்வொரு கிங்டம் தனியாக உருவாக ஆரம்பிக்குது. அவங்களாம் யார், சாகாஸ், பார்த்தியன்ஸ், குஷானாஸ், சரியா. சாகாஸை தான் என்ன சொல்கிறாங்க, சைத்தியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியன்ஸை பகல்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பகலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குஷானாஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா HU ட்ரைப்ஸ். அவங்க ஒரு ட்ரைப் தான், எங்கேருந்து சைனாலேருந்து வந்த ஒரு ட்ரைபல் பீப்புள் தான், சரியா. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து கிங்டமாக உருவாக்கும் போது அவங்களோட ஓன் டினாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட எம்பையரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. In spite of the fact that they followed the Greek practice of issuing vast amount of coinage. நம்ம பார்த்தோம் இல்லையா, இண்டோ கிரீக்ஸ்க்கு அப்புறம் அதிகமாக நாணயங்களை வந்து அச்சிட ஆரம்பிச்சது யார் அப்படின்னா குஷானர்கள் தான். இது ஒரு முக்கியமான ஃபேக்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள வந்து அவங்க காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் இவங்க அவங்களுக்கான தனித்துவத்தை காட்டுவாங்க. எப்படி, நாணயங்களில் பட்டங்களை வந்து சேர்க்க ஆரம்பித்தாங்க, சரியா. வித் தியர் நேம்ஸ் அண்ட் டைட்டில்ஸ், மோஸ்ட்லி கிங் ஆஃப் கிங்ஸ், அரசர்களுக்கெல்லாம் அரசன், சக்கரவர்த்தி, இந்த மாதிரி டைட்டில் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை அசியூம் பண்ணிட்டு நாணயங்களில் அதோட போட ஆரம்பிச்சிருவாங்க. திஸ் இஸ் அ வெரி கன்ஃபியூசிங் பீரியட் இன் அவர் ஹிஸ்ட்ரி. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இட் இஸ் அ டாண்டிங் டாஸ்க் டு ட்ரை அண்ட் ஒர்க் அவுட் த லீனியேஜ் ஆஃப் வேரியஸ் ரூலிங் கிளான்ஸ் அண்ட் டினாசிட்டிஸ் தட் கேம் இன் டு இந்தியா. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பர்டிகுலர் டைமில் தான் இந்த கிளான் வந்து, ஒரு கிளான்னானது ஒரு சின்ன ஒரு கொஞ்சமாக பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு கிங்டம்னு சொல்ல முடியாது, டினாசிட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பீப்புள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ட்ரைபு தான், பேசிக்லி அவங்க ட்ரைபு.
போக போக தான் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு பகுதியாக சண்டை போட்டு பிடிச்சி வச்சுட்டு ஒரு டினாசிட்டி அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எம்பையர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல நிறைய கிளான் வந்து இப்படி உள்ளே வந்துகிட்டே இருக்கிறனால யாருக்கு அப்புறம் யார் வந்தா, யார் ஃபஸ்ட்டு வந்தா அப்படிங்கிறத ஹிஸ்டாரியன்ஸை குழம்பிட்டாங்க. நமக்கு வந்து ஒரு கிளியரான லீனியேஜ் இல்லை. ஓகேயா, இவங்களுக்கு அப்போ இவங்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து நமக்கு இல்லை இன்னும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் arises is why and how did nomadic tribes turn to war and conquest? எதுக்கு ஒரு நாடோடியாக இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் ஏன் சண்டை போட்டு ஒரு இடத்த பிடிக்கணும், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, the advent of these tribes in India arose as a result of complex sequence of migration. ஓகேயா, நம்ம பார்த்தோம்ல ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்களே சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி வந்த பீப்புள் தான். அவங்க வந்து ஒரேடியாக மைக்ரேட் ஆகல, வேவ்ஸ் ஆஃப் மைக்ரேஷன் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்து மட்டும் இல்லை, வேர்ல்டோட மற்ற பகுதிகள் எஸ்பெஷலி இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகளிலேருந்து மக்கள் மைக்ரேட் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க இடம்பெயர்ந்து வரும்போது அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா, அந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு பீப்புள் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாப்பிட ஃபுட் வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும், யூஸ் பண்ணுறதுக்கு சோர்சஸ் வேணும். அதனால் இதெல்லாம் யார்கிட்ட கிடைக்குதோ அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணி அவங்கள ஜெயிச்சு இதெல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி தான் என்ன செய்கிறாங்க, ஒரு ட்ரைபல் பீப்புள் வந்து டினாசிட்டி எம்பையர் ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா ஏச்சி ட்ரைப்ஸ், சரியா, இவங்க தான் யார், குஷானாஸா பின்னாடி வருவாங்க. புஷ்டு வெஸ்ட்வர்ட் பை தி சைனீஸ், சீனர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, மதில் சுவர் கட்டுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நொமாடிக் ட்ரைப்ஸால் எங்களோட ஆட்சி வந்து மக்களுக்கு துன்புறுத்தலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய கிரேட் வால் ஆஃப் சைனா சொல்லுவாங்க இல்லையா, சீன பெருஞ்சுவர், அதை கட்டிட்டு சுற்றி இருக்கிற எல்லா ட்ரைப்ஸையும் விரட்டி விட்டுறாங்க. அப்போ அந்த ட்ரைப்ஸ் என்ன பண்ணுவாங்க, தங்குறதுக்கு இடம் தேடி வெஸ்ட் சைடு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குள்ளே வராங்க. யூச்சி in turn turned westward and pushed the Sakas towards eastern Iran. கிண்டோ கிரேக்ஸையும் சரி சென்ட்ரல் ஏஷியன் பீப்புளையும் சரி எங்கேருந்து வந்தாங்களோ அந்த பகுதிக்கே என்ன செய்கிறாங்க, திருப்பி தள்ள ஆரம்பிச்சிட்டு அவங்க இருந்த பகுதிகளை இந்த ஏச்சு ட்ரைப்ஸ் பீப்புள் வந்து ஆக்கியூபை பண்ணிக்கிறாங்க. Where the Parthians had become rulers following the collapse of the Seleucid Empire. As a curious historical event in 58 BCE, the independent Parthian kingdom of eastern Iran was established by Parthian Venones or Isis, according to some historians. This year was taken to denote the start of the Vikram Samvat era. என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி பாக்டீரியா அப்படிங்கிற பகுதிக்கு ஒரு ரூலர் வந்து தனியாக இருந்தாரோ, பார்த்தியன்ஸ் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு கிங்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. பண்ணது யார், வெனோனஸ் அப்படிங்கிற ஒரு பார்த்தியன். ஸோ இந்த இயரை தான் ஹிஸ்ட்ரியில் விக்ரம் சம்வத் இயரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாகர்கள். சாகர்கள் யார் அப்படின்னா, ஈஸ்டர்ன் ஈரான்லேருந்து வந்தவங்க, சரியா, பை தி பார்த்தியன் ரூலர் மித்ரா டேட்ஸ் 188 to 123 BCE. And then they turned to northwestern India, finally settled in the region between the Indus Valley and Saurashtra. அதாவது கரெக்டாக இந்த குஜராத் பக்கத்தில், சரியா, இண்டஸ் வேலி இங்கே இருக்குன்னா சௌராஷ்டிரா கீழே மேலே கீழேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இடங்களை பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு கிளானாக இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு சாக்கா ரூலர் இன் இந்தியா வாஸ் மோகா. மோகா அப்படிங்கிறது தான் யார், ஃபஸ்ட்டு சாக்கா ரூலர். He occupied Gandhara, driving a wedge into Indo-Greek kingdoms, but it was his successor Assis who finally destroyed the last remnants of the Indo-Greek kingdoms and extended Saka rule as far as Mathura. அதாவது சாகர்கள் வந்து எப்படி இந்தியா கிட்ட ஒரு பெரிய ஒரு டினாசிட்டியாக வந்து பில்ட் ஆனாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மோகா அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு சாக்கா ரூலர். என்ன இருந்தாலும் இவருக்கு அடுத்து வந்த அசஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, இண்டோ கிரீக்ஸை வந்து விரட்டிட்டு மதுரா வரைக்கும் சாகர்களோட எல்லையை வந்து விரிவாக்குறாரு. இன் இந்தியா சாகாஸ் பிகேம் அசிமிலேட்டட் இன்டு ஹிந்து சொசைட்டி. சாகர்கள் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்த பீப்புள், சரி, ஆக்சுவலி அவங்க ஈரானியன்ஸ். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிந்து சொசைட்டியோட மிங்கிள் ஆகி நம்மளோட ரிலீஜியனையும் பெயரையும் எடுத்துக்கிறாங்க. பிகேன் டு அடாப்ட் ஹிந்து நேம்ஸ் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். இதுதான் என்னது, கல்ச்சுரல் பிளெண்ட், சரியா. So much so that their coins had representation of Hindu gods at one side. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களோட நாணயங்களில் ஒரு பக்கத்தில் ஹிந்து தெய்வங்கள் வந்து இருக்குதாமா. The Sakas appointed Satrapas or Satraps. சத்ராப்னா என்ன, ப்ராவின்ஸ். சத்ராபாஸ்னா யார், அந்த ப்ராவின்ஸோட கவர்னர். Administer their territories. Many of these Satrapas titled themselves Mahashatrapas. அதான் தலைப்புகள் மூலமாகவே என்ன செஞ்சுக்கிறாங்க, பட்டங்கள் மூலமாகவே என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்கள பெருசாக காட்டிக்கிறாங்க. நான் வந்து ஆளுநர் தான்,
பட் அவங்க பகுதியில் மின் பண்ண காயின்ஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்களோட பேரை மகாசத்ரபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிறாங்க. வேர் virtually independent rulers. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் சாக்கா ரூலர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ரதாமன் அப்படிங்கிறவர் தான். சரியா, இவரை பற்றி சொல்கிற இன்ஸ்கிரிப்ஷன் தான் என்ன, ஜுனாத்கட் ஆர் கிர்னார் இன்ஸ்கிரிப்ஷன். இந்த இருக்கா ஜுனாகத் இன் குஜராத். ஹிஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஆர் செலிப்ரேட்டட் இன் த ஃபேமஸ் ராக் இன்ஸ்கிரிப்ஷன். அக்கார்டிங் டு திஸ் இன்ஸ்கிரிப்ஷன், இந்த இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சுதர்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் இருக்கும். அந்த லேக்கை இவர் வந்து ரீபில்ட் பண்ணி அதை என்ன செஞ்சிருப்பாரு, புத்துயிர் கொடுத்துருப்பாரு அதுக்கு. ஓகேயா, அந்த ஆக்சுவலி அந்த சுதர்ஷனா அப்படிங்கிற லேக் வந்து மௌரியன் காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்டது. சந்திரகுப்தா மௌரியாவோட பீரியட் ஸ்டார்ட் பண்ணி அசோகன் பீரியடில் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து ருத்ரதாமன் வந்து ரீபில்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு குறிப்பு இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி ஹிண்ட். இதில் வந்து அவரோட நிறைய படையெடுப்புகளை பற்றி என்ன செஞ்சுருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னா, he had even defeated the சத்தவாகனாஸ் in battle. சத்தவாகனர்களையும் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஜெயிச்சிருக்காராம். யார், ருத்ரதாமன் அப்படிங்கிற ஒரு சாக்கா ரூலர். his name indicates that process of assimilation into Indian society was complete by that time. இவரோட பேர் மூலமாகவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த சாகர்கள் வந்து இந்தியாக்குள்ளக்க முழுசாக உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட ருத்ரதாமன் அப்படிங்கிறது இந்தியன் பேர் மாதிரி தானே இருக்குது. ஓகே, இதுதான் ஜுனாத்கட் இன்ஸ்கிரிப்ஷன், குஜராத்தில் இருக்குது. இது வந்து ருத்ரதாமனோட காயின்ஸ். அவரோட முகம் கூட என்ன செஞ்சுருக்காங்க, அந்த காயின்ஸை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் குஷானாஸ் ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் பார்த்ததுலேயே கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியவங்க யார் அப்படின்னா அந்த குஷானர்கள் தான். ஏன்னா இதில் கனிஷ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ரூலர் வருவார். அவர் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா 4வது புத்த மாநாட்டை நடத்தின காரணத்தினால. சரியா, ஓகே. குஷானாஸ் எங்கே ரூல் பண்ணுறாங்க, நார்த் இந்தியாவில். த சாக்காஸ் வேர் டிஸ்பிளேஸ்ட் பை பார்த்தியன்ஸ். சாகர்களுக்கு அப்புறம் யார் வரா, பார்த்தியன் வரா. நமக்கே குழப்பது இல்லையா, பார்த்தியன்ஸ் அப்போ வந்தாங்களா இப்போ வந்தாங்களா, இண்டோ கிரீக்கு அப்புறமா இல்லை இப்போமா, மேபி இந்த இருக்கலாம் இல்லையா, ஒரு பீரியட் வந்து ஒரு எம்பையர் டவுன் ஆகிறதும் தென் அகெயின் ரைஸ் ஆகிறதும் இந்த மாதிரி வேலைகள் நடந்திருக்கலாம். அதனால் சாகர்களுக்கு அப்புறமும் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்தியன்ஸ் வந்து வந்துக்கலாம். கோண்டோ பெரினஸ் who first conquered Kabul, he lost the Kabul valley to the Kushanas. சரியா, நம்ம பார்த்தோம்ல பார்த்தியன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணவங்க அப்படின்னா குஷானஸ் தான். பட் he was successful against the Sakas in India. Records of his rule have been discovered in Peshawar. The Sakas approached the Kushanas for war help against the Parthians. சாகர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குஷானர்கள் வந்து கூட்டு சேர்க்குறாங்க. எதுக்கு, பார்த்தியன்ஸ் அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஒன்று. அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, சாகர்கள், பார்த்தியர்கள் அண்ட் குஷானர்கள் 3 பேரும் கண்டெம்பரரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். த ஃபர்ஸ்ட் குஷானா கிங் ஹூ கான்குவர்ட் ஆப்கானிஸ்தான் வாஸ் குஜுலா கட்பிசஸ். கட்பிசஸ் அப்படிங்கிற பேர் வந்து குஷானாவில் இருக்கக்கூடிய ஒரு ரூலரோட பேர். சரியா, ஃபர்ஸ்ட் குஷானா கிங் ஹூ கான்குவர்ட் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானை கான்குவர்ட் பண்ண ஃபர்ஸ்ட் குஷானா கிங் யார் அப்படின்னா குஜுலா கட்பிசஸ், ஃபாலோட் பை பீமா கட்பிசஸ். 2 ரூலரோட பேர் கொடுத்துருக்காங்க. The 2 kings extended Kushana territory to Gandhara, Punjab, as far as to the east of the Ganga, Yamuna, Doab till Madura. அதாவது அவங்களோட பகுதி என்ன செஞ்சுருக்காங்க, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓகேயா, நார்த் இந்தியாவில் தான் இருப்பாங்க. குஷானர்களோட மெயினான இடமே என்னது, நார்த் இந்தியாவில் தான். பட் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படையெடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போயிருக்காங்க. Kushanas formed a section of the Achu tribes. நம்ம பார்த்துட்டோம், இந்த Achu tribes people தான் என்ன செஞ்சிருப்பாங்க, பிற்காலத்தில் குஷானா டினாசிட்டியாக உருவாக்கியிருப்பாங்க. who inhabited northwestern China in the remote past. In the 1st century BC, the Achu tribes were composed of 5 major sections, of which the Kushanas attained politically ascendancy overthrown. இந்த Achu tribeலையுமே 5 பிரிவுகள் இருக்கான். அந்த 5 பிரிவில் ஒருத்தங்க தான் யார், குஷானர்கள். இவங்க தான் எம்பையர் ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணுற அளவுக்கு, அதாவது பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான கிங்டம் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. பை த பிகினிங் ஆஃப் கிறிஸ்டியன் எரா. கிறிஸ்டியன் எரானா என்ன அர்த்தம், 0க்கு வருது. நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே என்னதான், பிசிஇ தான். 1st century BCE அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ தான் என்னது 0, இதுக்கப்புறம் தான் என்னது 1st century AD அப்படிங்கிறது இனிமேல் தான் வரப்போகுது. இந்த கிறிஸ்டியன் எராவில் Achu tribes and acknowledge the supremacy of the Kushanas. அதான் அந்த Achu tribesல 5 பிரிவுகள் இருக்குது. அதில் குஷானாஸ் அப்படிங்கிறவங்க சுப்ரீமாக உருவாக்குறாங்க, ஸ்ட்ராங்காக வராங்க. They had shed their nomadic habits and settled down in Bactrian and Parthian lands adjacent to the northwestern border of India. ட்ரைப்ஸ் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு பகுதியை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, அமைச்சுக்கிறாங்க. சரியா,
த குஷானாஸ் ஓவர்ரன் பாக்டீரியா. இப்போ என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிற பகுதிகளோட சண்டை போட்டு அவங்கள தோற்கடிச்சிட்டு அந்த பகுதியை இணைச்சிக்கிறாங்க. அப்படி ஃபஸ்ட்டு யாரை பண்ணுறாங்க, அப்படி சண்டை போட்ட பகுதிகள் என்ன அப்படின்னா பாக்டீரியா அண்ட் பார்த்தியா. அண்ட் கிராஜுவலி எஸ்டாப்ளிஷ்டு தெம்செல்ஸ் இன் நார்தர்ன் இந்தியா. தியர் கான்சன்ட்ரேஷன் வாஸ் மோஸ்ட்லி இன் தி பஞ்சாப், ராஜபுத்னா, கத்தியவார். மோஸ்ட்லி இந்த நார்த் தான், சரியா, இந்தியாவோட நார்த் வெஸ்ட் சைடில் தான் இருக்கிறாங்க. குஷானா ரூலர்ஸ் வேர் புத்திஸ்ட். ஓகே, நம்ம பார்த்துட்டோம். குஷானாஸ் வந்து எப்படி இருக்காங்க, புத்த மதத்தை பின்பற்றவங்களா இருக்காங்க. தக்ஷஷீலா அண்ட் மதுரா கண்டினியூ டு பி கிரேட் சென்டர்ஸ் ஆஃப் புத்திஸ்ட் லேர்னிங், அட்ராக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சைனா அண்ட் வெஸ்ட் ஏஷியா. நம்ம பார்த்தோம் இல்லையா, நாலந்தா, விக்ரமசீலா அப்படிங்கிறதுலாம் யூனிவர்சிட்டிஸ். அது வந்து புத்த மதத்துக்கு வந்து ரொம்ப பெயர் பெற்ற இடங்கள் அப்படின்னு. இந்த 2 யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸானது என்னது அப்படின்னா இந்த தக்ஷசீலா அப்படிங்கிறது, ஆர் டாக்ஸீலா அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. டாக்ஸீலா யூனிவர்சிட்டி தான். இது இந்த குஷானர்களோட காலத்தில் இருக்குது. குஷானா ரூலர்ஸை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணக்கூடிய 2 பேர் யார் அப்படின்னா கட்பிசஸ் 1 அண்ட் கட்பிசஸ் 2. நம்ம பார்த்தோம் இல்லையா, கட்பிசஸ் அப்படிங்கிற பேரில் 2 அரசர்களை. இது ஃபர்ஸ்ட் கட்பிசஸ் 1. He was the first famous military and political leader of the Kushana. He overthrew the Indo-Greek and Indo-Parthian rulers and established himself as a sovereign ruler of Bactria. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த குஷானர்கள் வந்து பாக்டீரியா அண்ட் பார்த்தியா பகுதியில் இருக்கக்கூடிய இண்டோ கிரேக்ஸை விரட்டிட்டு அந்த பகுதிகளை பிடிச்சாங்கன்னு. அப்படி பண்ண ஃபர்ஸ்ட் ரூலர் யார் அப்படின்னா இந்த கட்பிசஸ் 1 அப்படிங்கிறவர் தான். He extended his power in Kabul, Gandhara and up to the Indus. அந்த பகுதிகளை வந்து விரிவாக்குனாங்க அப்படின்னு குஷானர்கள் பார்த்தோம் இல்லையா, அந்த குஷான கிங்கே இந்த கட்பிசஸ் 1 தான். நெக்ஸ்ட் கட்பிசஸ் 2. He maintained friendly relationship with emperors of China, Rome, encouraged trade and commerce with the foreign countries. இவர் என்ன பண்ணுறாரு, டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. Some of his coins contain the inscribed figures of Lord Shiva and his imperial titles were inscribed in the Kharosthi language. இவரோட நாணயங்களில் சிவனோட பொறிப்புகள் இருக்குது. தென் இவரோட பட்டங்களை என்ன செஞ்சுக்கிறாருன்னா கரோஸ்தி மொழியில் வந்து பொறிச்சு வச்சிருக்கிறாரு. ஓகே, இப்போ பார்க்க போகிறது யாருன்னா குஷானா டினாஸ்டிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூலர். அவர் தான் யார், கனிஷ்கா. கனிஷ்கா வாஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் தி குஷானா எம்பரர்ஸ். He assumed the sovereignty in 78 AD. ஓகே, நம்ம கிறிஸ்டியன் எரா தாண்டி இப்போ தான் வரோம், 78 AD, and proclaimed his rule by the foundation of new era that is called Saka era. இவர் தான் சாக்கா எரா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The Kushana capital initially was Kabul. குஷானாகளோட கேபிட்டல் முதல்ல என்னதான் இருக்குது, காபூலாக இருக்குது. தென் நம்ம என்ன பண்ணுறாங்க, பெஷாவார் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு மாற்றுறாங்க. பெஷாவார் ஆர் புருஷபுரா, இது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிளேஸ். கனிஷ்காவோட கான்குவெஸ்ட், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காஷ்மீரை பிடிக்கிறாரு. தென் வேஜ்ட் அ சக்ஸஸ்ஃபுல் வார் அகேன்ஸ்ட் மகதாவை பிடிச்சாச்சு. ஆல்சோ வேஜ்ட் அ வார் அகேன்ஸ்ட் ரூலர் ஆஃப் பார்த்தியா to maintain safety and integrity in the vast empire on the western and southwestern border. இப்போ ஒரு பகுதியை பிடிக்கிறாங்க அப்படின்னா த்ரெட்டன் பண்ணக்கூடிய பகுதிகளை என்ன செஞ்சிடணும், தோற்கடிச்சிடணும். ஆல்ரெடி இவங்க நார்த் வெஸ்ட்டில் தான் இருக்காங்க. அதுவும் பாக்டீரியா பார்த்தியாவில் இருக்கக்கூடிய இண்டோ கிரீக்ஸை டிஃபீட் பண்ணிட்டு தான் அவங்களோட பகுதியை பிடிச்சிட்டு தான் இவங்க வந்து டினாசிட்டியாக வந்திருக்காங்க. ஸோ அப்போ எப்போனாலும் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மேஜர் த்ரெட்டு தான். ஏன்னா தோற்று போனவங்க என்ன செய்யலாம், திரும்பியும் வந்து சண்டை போட்டு அவங்களோட பகுதிகளை திரும்ப பெறலாம் இல்லையா. அதனால் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்க்காக அகெயின் அவங்களோட ஃபைட் பண்ணி சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணிக்கிறாரு. ஆஃப்டர் த கான்குவெஸ்ட் ஆஃப் காஷ்மீர் அண்ட் காந்தாரா he turned his attention towards China. ஏன்னா என்ன பண்ணாங்க, இந்த ஆக்சுவலி இந்த குஷானாஸ் அப்படிங்கிறவங்களே ஏச்சியூ ட்ரைப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரைபல் பீப்புளை சைனீஸ் பீப்புள் வந்து விரட்டி விட்டாங்க இல்லையா. ஸோ இவரோட கவனம் சைனாவுக்கு போகுது. he defeated the Chinese general பேன்சியாங் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஜென்ரலை வந்து தோற்கடிக்கிறாரு. அண்ட் சேஃப் கார்டட் தி நார்தர்ன் பார்டர்ஸ், அதாவது சுற்றி எல்லைகளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஏதாவது பகை நாடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா உடனே அவங்க மேலே ஒரு வார், அவங்கள டெஃபீட் பண்ணுறது அண்ட் அந்த எல்லை பகுதியை வந்து பாதுகாக்கிறது. ஆஃப் இந்தியா ஃப்ரம் சைனீஸ் இன்ட்ரூஷன். முக்கியமாக இந்த ரூலர்களோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இன்னுமே இவங்களே ஆல்ரெடி மற்ற பகுதிகளில் இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க தான். மேலும் வட இந்திய ஆறு மற்ற பகுதிகளோட படையெடுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பாதுகாத்து தடுத்து வச்சவங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கனிஷ்கா வந்து நம்ம ஒரு முக்கியமான ரூலர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்திய எல்லைகள் வந்து இன்னும் பாதுகாக்கப்பட்டு இருக்கு. ஹிஸ் எம்பையர் எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் காஷ்மீர் டவுன் டு பெனாரஸ் அண்ட் தி விந்தியா மவுண்டன் இன் த சவுத். இட் இன்க்ளூடட் காஷ்கர், யார்கண்ட், டச்சிங் தி பார்டர்ஸ் ஆஃப் பெர்ஷியா அண்ட் பார்த்தியா. இந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே அவரோட ஆட்சி பகுதி எந்த அளவுக்கு பறந்திருக்கு அப்படிங்கிறத காட்டுது. His rule is said to have started anywhere between 78 and 144 CE.
கனிஷ்கா வாஸ் அன் ardent ஃபாலோவர் ஆஃப் புத்திசம். கனிஷ்கா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப புத்த மதத்தோட தீவிரமாக அதை பின்பற்றியிருக்காரு. சரியா? அண்ட் ஹோஸ்டட் தி 4th புத்திஸ்ட் மகா சங்கா ஆர் கவுன்சில். ஓகேயா? 4th புத்திஸ்ட் கவுன்சில் நடத்தினது யாரு தான் அப்படின்னா கனிஷ்கா தான். எங்கே நடந்திருக்குன்னா காஷ்மீரில் நடந்திருக்கும். The 3rd council had been held in Padaliputra during Ashoka's reign. நம்ம இது எல்லாமே முன்னாடி கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம். By now, Mahayana Buddhism had become the dominant sect. ஓகேயா? நம்ம புத்திசம் வந்து ரெண்டா உடஞ்சது பார்த்தோம் இல்லையா? மகாயானா, ஹீனயானா, வஜ்ரயானா அப்படின்லாம் நிறைய போகும். அதில் இருக்கிற செக்ட்லேயே ரொம்ப டாமினன்ட் யார், ரொம்ப பாப்புலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாயானா செக்ட் தான். சரியா? அண்ட் கனிஷ்கா சப்போர்ட்டட் த மிஷன்ஸ் சென்ட் டு சைனா அண்ட் பிரீச் புத்திசம். இவங்க என்ன பண்ணுறாங்க? கனிஷ்கா சைனாக்கு புத்திசம் பரவுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. கனிஷ்கா மேட் புத்திசம் ஆஸ் தி ஸ்டேட் ரிலிஜன். ஒரு அவரோட ஸ்டேட்டோட ரிலிஜனாக புத்திசம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. தென் நிறைய ஸ்தூபிகளை வந்து கட்டுறாரு. சரியா? ஸ்தூபா அண்ட் மொனாஸ்ட்ரி இன் மதுரா, தாக்சிலா அண்ட் மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் கிங்டம். He sent Buddhist monasteries to Tibet, China and many countries of Central Asia. திபெத், சைனா அண்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் தூதுவர்களை அனுப்பி புத்த மதத்தை வந்து பரப்புறாரு. ஃபார் தி ப்ரொபகேஷன் ஆஃப் புத்தாஸ் காஸ்பெல். காஸ்பெல் அப்படின்னா நற்செய்தி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏதாவது ஒரு காட்லி பர்சன் சொன்ன செய்திகளை அதை சொல்கிறதுக்கு தான் என்ன செய்வாங்க? காஸ்பெல் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. ஏசு சொன்னது, ப்ராஃபெட் சொன்னது, கிருஷ்ணர் சொன்னது, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் என்ன செய்வாங்க? இந்த காஸ்பெல் அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புத்தர்கள் சொன்ன நற்செய்தியை பரப்புறதுக்காக நிறைய தூதுவர்களை வந்து அனுப்புகிறாரு. He organized the 4th Buddhist Council at Kundaravana near Srinagar to sort out the differences between the various schools of Buddhism. என்ன பர்பஸ்க்காக 4th புத்திஸ்ட் மாநாடு நடக்குது அப்படின்னா நிறைய செக்ட் பிரிஞ்சுட்டு இல்லையா? ஸோ அதில் என்ன ஒரு மதத்துக்கும் ஒரு பிரிவுக்கும் இன்னொரு பிரிவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எதனால் புத்த மதம் வந்து உடையுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக 4th புத்திஸ்ட் கவுன்சிலை வந்து நடத்துகிறாரு. It was only in this council that Buddhism was split into Hinayanism and Mahayanism. ஆக்சுவலி கடைசியில் என்ன செஞ்சுட்டு இந்த 4வது மாநாட்டில் தான் புத்த மதம் வந்து மேலும் இரு பிரிவுகளாக உடையுது. அதான் என்ன? மகாயானிசம் அண்ட் ஹீனயானிசம். ஃபைனலி கனிஷ்கா வந்து இந்த மகாயானிசம் புத்திசம் வந்து பேட்டர்னைஸ் பண்ணுறாரு. குஷானா காயின்ஸ் வேர் ஆஃப் தி ஹையஸ்ட் குவாலிட்டி அண்ட் கன்ஃபார்ம் டு தி வெயிட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரோமன் காயின்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா? இண்டோ கிரீக் பீப்புள் வந்து காயின்ஸ் மின் பண்ணுறதை பற்றி இந்தியன்ஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாணயங்களை வந்து அச்சிட ஆரம்பித்தது யார் அப்படின்னா அந்த குஷானா கிங்ஸ் தான். ஓகேயா? அது வந்து ரொம்ப ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்குது. இன் தி காயின்ஸ் குஷானா ரூலர்ஸ் ஆர் ரெஃபர் டு ஆஸ் கிங் ஆஃப் கிங்ஸ், சீசர், லார்ட் ஆஃப் ஆல் லேண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க? அந்த நாணயங்களை வந்து பொறிச்சுக்கிறாங்க. கனிஷ்கரோட காயின்ஸ் எப்படி இருக்குன்னா as well as his statue found near Mathura show him dressed in a belted tunic along with overcoat and wearing boots testifying to his Central Asian origin. கனிஷ்கரோட நாணயங்களையும் சரி, மதுராவில் கிடைச்ச அவரோட ஸ்டாச்சுலையும் சரி, அவரோட உடை அமைப்பை வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு கோர்ட் மாதிரி போட்டுட்டு ஒரு பூட்ஸ் இருக்குது, ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருக்காரு. சரியா? இது வந்து சென்ட்ரல் ஏஷியன் ஆரிஜின் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இருக்குது. அவரோட நாணயங்களில் இருக்கக்கூடிய அவரோட உருவமும் சரி, சிலைகள்லேயும் சரி, அவர் வந்து சென்ட்ரல் ஏஷியன் பீப்புள் தான் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்குது. உடை மூலமாக, நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக கூட நம்ம எங்கேருந்து வரோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? காரக்கோரம் ஹைவே. சரியா? a joint project between China and Pakistan which was completed in 1979 has yielded great dividends for archaeologists and historians. The Rock of Hunza mentions the first two gut pieces and the Kushana Deva Putra Maharaja Kanishka. என்ன சொல்கிறாங்கன்னா சைனாவும் பாகிஸ்தானும் செஞ்சு காரக்கோரமில் ஒரு ஹைவே ப்ராஜெக்டை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகிட்டு அப்படின்னா ஹிஸ்டாரியன்ஸ்க்கு வந்து சிக்கலாயிருச்சு. ஏன்னா நிறைய பகுதிகள் வந்து டிவைட் ஆயிடுச்சு. ஏன்னா 2 கண்ட்ரி நடுவில் இந்தியா இருக்குது. ஸோ ஆராய்ச்சியாளர்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹன்சா அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய ராக்கில் ஃபஸ்ட்டு 2 கட்பீசஸை பற்றின குறிப்புகளும் கனிஷ்காவை பற்றின குறிப்புகளும் இருக்குது. திஸ் இன்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபர்ம்ஸ் தட் கனிஷ்காஸ் எம்பையர் ஸ்ட்ரெச்டு ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா டில் ஈஸ்டர்ன் இந்தியா. இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? கனிஷ்காவோட எம்பையர் வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து ஈஸ்டர்ன் இந்தியா வரைக்கும் பறந்துருக்கு. அதாவது சைனாலையும் சரி, பாகிஸ்தானையும் சரி, இந்தியாலையும் சரி கனிஷ்கா சம்மந்தப்பட்ட நிறைய நாணயங்களும் ஆதாரங்களும் கிடைக்குது. அதாவது அவரோட எம்பையர் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. புத்திஸ்ட் சோர்சஸ் ரெக்கார்ட் தட் ஹி ஹேட் கான்குவர்ட் மகதா,
காஷ்மீர் அண்ட் கோட்டன் இன் சிங்கியாங் நிறைய பகுதிகளை வந்து கைப்பற்றியிருக்காரு. அது வந்து இப்போ இருக்கிற நாடுகள் பிரிவில் இருக்கிறனால நடைமுறை சிக்கலாக இருக்குது. சரியா, நம்ம பார்த்தோம்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஆராய்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. பட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பாகிஸ்தான் தனியாக, இந்தியா தனியான்னு போயிருச்சு. இந்த மாதிரி நாடுகள் சிதறும் போது வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாகுது. The artifacts found along the Karakoram highway also established that this was a route taken by Buddhist monks traveling to China. அந்த ஹைவே ரூட்டை போடும்போது கிடைக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அது வந்து ஒரு ட்ராவல் ரூட்டு. சரியா, புத்திஸ்ட் மாங்க்ஸ் சைனாலேருந்து வரக்கூடிய புத்த மத துறவிகள் வந்து இது மூலமாக தான் உலகத்தோட பல பகுதிகளுக்கு போயிட்டு புத்த மதத்தை வந்து பரப்பியிருக்காங்க. அந்த வழியை மெர்ச்சன்ட்டும் பயன்படுத்தியிருக்காங்க, மிஷினரிஸும் பயன்படுத்தியிருக்காங்க. அது சில்க் ரூட்டாகவும் இருந்திருக்கு. ஒரு ட்ரேடுக்கும் சரி, ஒரு ரிலீஜனை பரப்புறதுக்கு சரி, அந்த காரகோரம் ஹைவே வழியாக போகிற ரோடு வந்து ஹிஸ்டாரிக்கலாக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. Indian merchants established themselves in various towns in Central Asia and seized the opportunity to become intermediaries in the luxury trade between China and Roman Empire. நம்ம வந்து ஒரு கிளாஸில் சொல்லியிருந்தேன், இந்தியா ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, அதுலேயும் நார்த் வெஸ்ட் அப்படின்னா, இந்த சைடில் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட்டில் வந்து மலைப்பகுதிகள் இருக்குது. சரியா, ஸோ இங்கேருந்து டெக்னாலஜி வளராத அந்த காலகட்டத்தில் வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடுக்கு போகிறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். ஸோ இந்த ரெண்டு பகுதிக்கும் ஜங்ஷன் மாதிரி தான் என்ன இருக்குது, இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது. எஸ்பெஷலி இது நார்த் வெஸ்ட்டு பகுதி, வடமேற்கு மாகாணங்கள். சரியா, வடமேற்கு பகுதி ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பகுதியாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஜியோகிராஃபிக்கலாக இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த பீரியட்லேயும் சைனா அண்ட் ரோமனுக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியரி, ஒரு கனெக்ஷன் மாதிரி யார் இருக்கா அப்படின்னா இந்தியன் கண்ட்ரி வந்து இருக்குது. இங்கே ஒரு மார்க்கெட் இருக்கலாம், இங்கேருந்து வர பீப்புளும் சரி, இங்கேருந்து வர பீப்புளும் சரி இங்கே மீட் பண்ணி குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேயா, அந்த மாதிரி இருக்குது. சின்ஸ் மெர்ச்சன்ட்ஸ் ஃப்ரம் தி வெஸ்ட் டிட் நாட் வாண்ட் டு வென்ச்சர் ஃபர்தர் ஈஸ்ட் பியாண்ட் சென்ட்ரல் ஏஷியா. சென்ட்ரல் ஏஷியாவை தாண்டி அவங்களால என்ன செய்ய முடியல அப்படின்னா பயணம் பண்ண முடியல. தொலைவும் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ரொம்ப கடினமாகவும் இருக்குது. சரியா, ஏன்னா நிலவழி மூலமாக தான் அவங்க வந்து போயாகணும். கடல் போக்குவரத்தும் என்னது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் இடம் இருக்குது. இது வந்து யூரோப் அண்ட் வெஸ்டர்ன் ஏஷியான்னு வச்சுக்கோங்களேன், இது ஈஸ்டர்ன் ஏஷியா. ஸோ ரெண்டு சைடில் இருக்கிற பீப்புளும் மீட் பண்ணணும் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு பிளேஸை ஒரு மார்க்கெட் இன்டர்மீடியரியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. குஷானா கிங்ஸ் மோஸ்ட்லி வித் யர் நேம்ஸ் எண்டிங் வித் இஷ்கா. குஷானா கிங்ஸோட பேர் வந்து மோஸ்ட்லி இந்த சவுண்டில் தான் முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹுவிஷ்கா, கனிஷ்கா, வசிஷ்கா அப்படிங்கிறதுலாம். ரூல்டு ஃபார் அட்லீஸ்ட் 1 century மோர், ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகவே இந்த குஷானாஸோட ஆதிக்கம் வந்து இருந்திருக்கு. பட் நத்திங் மச் இஸ் நோன் அபவுட் தட். நமக்கு பெருசாக அவங்கள பற்றி எதுவும் தெரியல. கர்பிசஸ் அப்படிங்கிற மன்னர்கள் இருக்கிறாங்க. தென் குஷானாவை பற்றி ஓரளவு தெரிய வருது. கிளியர்லி த எம்பையர் வாஸ் பிகினிங் டு பிரேக் டவுன் அண்ட் தி சத்ராப்ஸ். குஷானாஸ் ஆல்சோ கண்டினியூட் த ப்ராக்டிஸ் ஆஃப் அப்பாயிண்டிங் சத்ராப்ஸ் டு கவர்ன் தி ப்ராவின்ஸ். ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி இண்டோ கிரீக்ஸ் அண்ட் பார்த்தியன்ஸ் இருந்துட்டு இருந்த பகுதிகள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, பிடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களோட வழக்கப்படியே பொலிட்டிக்கலில் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. were able to set themselves as independent rulers in various regional capitals. Art and literature, இந்த பகுதியில் கலை இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். Kanishka was a great patron of art and literature. His court was adorned with a number of Buddhist saints and scholars. கனிஷ்கர் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் புத்த மதத்தை தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவரோட அவையில் புத்த மத துறவிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க யார் அப்படின்னா அஸ்வகோஷா, வசுமித்ரா அண்ட் நாகார்ஜுனா. இதில் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கலாமா? அஸ்வகோஷா, வசுமித்ரா அண்ட் நாகார்ஜுனா இவங்கெல்லாம் எந்த அரசரோட அவையில் இருந்த புலவர்கள் அப்படின்னு. யார்? கனிஷ்கா. இவர் வந்து ஒரு குஷானா கிங். He founded the town of Kanishkapura in Kashmir and furnished the capital of Purushapura with magnificent public buildings. இதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய முகல் டைமில் பார்ப்போம். சரியா, அவங்களோட பேரை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஏரியா வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. புதுசாக ஒரு டவுனை க்ரியேட் பண்ணி கேபிட்டல் அங்கே மாற்றுற விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஷாஜஹானாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகும். அவுரங்காபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் எங்கேருந்து இவங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க அப்படின்னா முன்னாடி நடந்த வரலாறை பார்த்து தான். சரியா, கனிஷ்கபுரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர்லேயே ஒரு டவுனை க்ரியேட் பண்ணுறாரு. அண்ட் கேபிட்டலான புருஷபுராவை ரொம்ப ரொம்ப பெரிய அழகான பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணுறாரு. ஓகேயா,
தலைநகரம் இல்லையா, அதனால் அதோட அழகை வந்து மெருகேற்ற மாதிரி நிறைய பில்டிங்ஸை வந்து கட்டுறாங்க. அந்த பில்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டோட தான் இருக்குது. ஓகே, அந்த கிரேக்கர்கள் வந்து என்ன பாணியில் கட்டிடங்கள்லாம் கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி அதோட சாயல் வந்து இதில் தெரியும். அந்த மாதிரி பார்க்கலாம். த மோஸ்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆஃப் தி காந்தாரா ஆர்டிஸ்ட் வாஸ் கார்விங் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் புத்தா. காந்தாரா ஸ்கூல்னாலே புத்தா ஸ்டாச்சு தான். சரியா, நிறைய புத்தரோட சிலைகள் வந்துருக்கும். அதுவும் வித்தியாசமாக இருக்கும். நின்ற கோலத்தில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. அண்ட் புத்தரோட சிலைக்கு வட்டம் தெரியும் இல்லையா, இந்து மத கடவுள்கள் நிறைய பேருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியும் இல்லையா, அதை வந்து சிலையில் புகுத்திருப்பாங்க. சரியா, இது எல்லாமே எந்த பாணி அப்படின்னா காந்தாரா கலைப்பள்ளியோட பாணி. புத்திஸ்ட் லேர்னிங் அண்ட் கல்ச்சர் வாஸ் டேக்கன் டு சைனா அண்ட் மங்கோலியா ஃப்ரம் தக்ஷஷீலா. சைனாக்கும் மங்கோலியாவுக்கும் புத்த மதம் எப்படி போச்சு அப்படின்னா தாக்ஷிலா அப்படிங்கிற யூனிவர்சிட்டி மூலமாக தான். சரியா, இது எங்கே இருக்குது, இந்த ஆப்கான், பாகிஸ்தான், இந்தியா இந்த ஏரியாவில் தான் இருக்குது. த கிரேட் ஏஷியாட்டிக் கல்ச்சர் மிங்கிள்டு வித் இந்தியன் புத்திஸ்ட் கல்ச்சர் டியூரிங் தி குஷானாஸ் டைம். ஏஷியன் கல்ச்சரும் புத்திஸ்ட் கல்ச்சரும் என்ன செய்யுது, மிங்கிள் ஆகுது. ஓகேயா. Kanishka's successors were weak and incompetent. Kushana Empire rapidly disintegrated into number of small principalities. ஒரு ரூலருக்கு அப்புறம் வரவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. அதனால் அந்த எம்பையர் ஒரு ஸ்ட்ராங்கான ரூலர் பிடிச்ச பெரிய பகுதிகள் என்ன செய்யுது, சின்ன சின்ன பகுதிகளாக உடஞ்சிட்ருக்கு. The Greek influence led to an Indo-Greek style of sculpture and art commonly referred to as Gandhara art. இது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்து தான். Statues of Buddha sculpture particularly in Taxila and northwestern region show him in graceful garment. ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப அதை தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. ஓகேயா, ஒரு புத்தர் வந்து அவரோட உடையில் இருக்கிறத நேச்சுரலிஸ்டிக்காக சிலையில் வடிச்சிருக்காங்க. சரௌண்டட் பை ஷெருப்ஸ் அண்ட் லீவ்ஸ் இன்ஸ்பயர்ட் பை தி க்ரீக் ட்ரெடிஷன். நம்ம ஷெருப் அப்படின்னு சொன்னது என்னென்னா ரெக்கைகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தேவதைகளுக்கு ரெக்கைகள் இருக்கும் இல்லையா, அந்த விங்ஸ் இருக்கிற மாதிரியும் அண்ட் லீவ்ஸ் பக்கத்தில் இலைகள் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி க்ரீக்கில் வந்து என்னென்ன நுணுக்கங்கள்லாம் பயன்படுத்துவாங்களோ அதெல்லாம் காந்தாரா கலைப்பள்ளியில் இருக்கிறவங்க இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு வந்து சிலைகளில் வந்து புகுத்த ஆரம்பிக்கிறாங்க. பட் மென்ஷன் மஸ்ட் ஆல்சோ பி மேட் ஆஃப் த ரெட் சாண்ட்ஸ்டோன் ஸ்கல்ப்சர் வித் இன்ட்ரிகேட் கார்விங் ப்ரொடியூஸ் நியர் மதுரா. Buddhists began to carve out rock caves in the hills of western India, which served as religious centers with chaityas and viharas stretching from the Ajanta caves to Kanheri caves in Mumbai. Buddhist caves எங்கெங்கெல்லாம் படிச்சிருக்காங்க வித் chaityas and viharas. அது வந்து எனக்கு கன்ஹேரி கேவ்ஸ்ல இருந்து அஜந்தா கேவ்ஸ்ல ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் தி அஜந்தா கேவ்ஸ் டு கன்ஹேரி கேவ்ஸ் இன் மும்பை. மும்பையில் வந்து அதிகமான குடைவரை கோயில்கள் வந்து இருக்குது. யார் சம்மந்தப்பட்டது, புத்த மதம் சம்மந்தப்பட்டது. Large statues of Buddha were sculpted in these caves as a part of the Mahayana tradition. ஓகேயா, ஹீனயான ட்ரெடிஷனில் இருக்கிற பீப்புளுக்கு புத்தரை சிலையாக வச்சு வழிபடுற பழக்கம் கிடையாது. ஸோ மகாயான பீப்புள் என்ன பண்ணுறாங்க, புத்தர்களுக்கு பெரிய பெரிய சிலைகள் எழுப்பி அதை வழிபட ஆரம்பிக்கிறாங்க. And in later centuries, they were further embellished with murals of extraordinary beauty as seen in the Ajanta caves. Kanishka was the patron of Buddhist philosophers such as Ashwagosha, Parsava and Vasumitra, as well as the great Buddhist teacher Nagarjuna. நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்தோம். அஸ்வகோஷா இஸ் நோன் ஃபார் ஹிஸ் புத்த சரிதா. ஓகே, அஸ்வகோஷாவோட ஃபேமஸான ஒர்க் என்ன அப்படின்னா புத்த சரிதா அப்படிங்கிறது தான். புத்த சரிதா அப்படிங்கிற நூலை எழுதினது யார் அப்படின்னு கேட்டால் யார், அஸ்வகோஷா. இது வந்து யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி கேள்விகள் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஒரு நூலை கொடுத்து அந்த நூலோட ஆத்தர் யார் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்பாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக இருந்தாலும் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகள் தான் எடுக்க முடியும். அண்ட் அரசர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட நூல்களுக்கு, இன்ஸ்கிரிப்ஷனுக்கு அண்ட் கல்வெட்டுகள், இந்த மாதிரி செப்பு பட்டகங்கள் இதெல்லாம் எந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க, இது யார் காலத்தினது, அண்ட் கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாணியிலான கட்டிட அமைப்புகள் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது, எந்த கலைப்பள்ளியை சேர்ந்தது, இந்த மாதிரி கேள்விகள் தான் யூபிஎஸ்சிலையும் சரி டிஎன்பிஎஸ்சிலையும் சரி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரியா, அரசர்களோட பேரை மனப்பாடம் பண்ணுறது, அந்த அவங்களோட வருஷத்தை மனப்பாடம் பண்ணுறதை விட்டுட்டு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கு. இதுதான் ஸ்மார்ட் ஸ்டடி. ஓகேயா, எது கொஸ்டின் ஏரியாவோ அதை படிக்கணும். அண்ட் இட் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் தி ஆத்தர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் பிளே. சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் நாடகம் என்ன அப்படின்னா இந்த புத்த சரிதா அப்படிங்கிறதான். சரி புத்த பிரகரணா அப்படின்னு சொல்லக்கூடிய 9 ஆக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயை வந்து எழுதியிருக்காரு. யாரு, அஸ்வகோஷா. சரியா,
அஸ்வகோஷா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவர் 2 விஷயத்துக்காக. எதுக்காக? புத்த சரிதா அப்படிங்கிற நூல் எழுதினதுக்காக அண்ட் சான்ஸ்கிரிட்லேயே ஃபஸ்ட்டு நாடகமான சரிபுத்திர பிரகரணா அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதினதுக்காக. இவர் யாரோட அவையில் இருந்தவர் அப்படின்னா கனிஷ்கரோட அவையில் இருந்தவர். கிரேட் ட்ரமாட்டிஸ்ட் பாஷா whose plays were rediscovered only about 100 years ago in South India most probably belong to this period. பாஷா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ட்ரமாட்டிஸ்டோட ஒர்க்கை வந்து ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதை கால வகைப்படுத்தும் போது ஒரு குஷானா பீரியடை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வருது. Among the Hindu treaties we find Manusmriti, Vatsyayana's Kama Sutra and Kautilya's Arthashastra taking final shape by the 2nd century CE. இது எல்லாமே இந்த காலகட்டத்தை சேர்ந்ததான். சரியா? ஒரு நூல் இருக்குது அப்படின்னா அந்த நூலை எழுதின ஆத்தர் யார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம மௌரியன் எம்பையர் பார்க்கும்போதே பார்த்தோம். அர்த்தசாஸ்திரா என்னதான் மௌரியன் காலகட்டத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அந்த நூலோட முழு அமைப்பும் எப்போ தான் லேட்டர் பீரியடில் தான் கிடைக்க ஆரம்பிக்குது. Ashwagosha was the celebrated author of the first Sanskrit play Buddha Charita. First Sanskrit play என்னதா புத்த சரிதா தான். சரிபுத்திர பிரகரணா in 9 acts. கொஞ்சம் குழப்பிருச்சு. ஓகே, காந்தாரா ஆர்ட். காந்தாரா ஆர்ட்னா என்ன? Situated in the crossroads of cultural influences, Gandhar region was influenced by Greek and Roman culture. ஓகேயா? ரெண்டு கல்ச்சர் இருக்கக்கூடிய அதுக்கு நடுவில் இருக்குது. இந்த பக்கம் கிரீக் அண்ட் ரோமன்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் இந்தியன்ஸ் இருக்காங்க. இப்படி வேறு வேறு விதமான கல்ச்சுரல்ஸ் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு நடுவில் இருக்குது. ஓகேயா? ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா 2 கல்ச்சரும் ஜங்ஷன் ஆகுது, அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, ஒரு மிக்சர் நடக்குது. இப்போ தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் எல்லை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கும் தமிழும் சேர்ந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் பேசுவாங்க. கன்னியாகுமரி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மலையாளமும் தமிழும் சேர்ந்த மாதிரி ஒரு லாங்குவேஜில் பேசுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற இந்த ரீஜனில் காந்தாரா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே கிரீக் அண்ட் ரோமன் அண்ட் இந்தியன் இந்த 2 கலையும் சேர்ந்த மாதிரி ஒரு புது கல்ச்சர் வந்து உருவாகுது. காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட் டெவலப்ட் இன் தி 1st century common era during the time of Kushana Empire. சரியா? யாரோட பீரியடில் வருது? குஷானா டைமில் வந்து வருது. In view of its contact with Rome, the techniques of Roman art were assimilated and applied in the northwestern India. Greek and Rome வேறு வேறு இல்லை, 2 பக்கத்தில் தான் அண்ட் ஒரே இதை தான் மேக்ஸிமம் குறிக்கும். இவங்களோட நிறைய டெக்னிக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய காந்தாரா ரீஜனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. The Gandhara art is famous for the portrayal of Buddha in a spiritual state. சரியா? அது வரைக்கும் என்ன செய்யலை, புத்தருக்கு வந்து சிலை அமைப்பு உருவ அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்கவே இல்லை. அண்ட் கனிஷ்கரோட பீரியடில் தான் புத்திசம் வந்து மகாயானிசம் அண்ட் ஹீனயானிசம்னு உடையுது. அண்ட் மகாயானிசம் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, புத்தருக்கு உருவம் கொடுத்து அதை வழிபடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவருக்கு புத்தரை வந்து தெய்வ நிலைக்கு வச்சு பார்த்தது யார் அப்படின்னா இந்த காந்தாரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்டில் தான். சரியா? சிலைகளை வந்து தத்ரூபமாக தெய்வீகமாக வடிக்கிறாங்க. ஐஸ் ஹாஃப் க்ளோஸ்ட் இன் மெடிடேஷன். சரியா? பாதி கண்கள் வந்து பாதி மூடின நிலையில் இருக்குது. அது வந்து மெடிடேட் பண்ணுற ஒரு மாதிரி காட்டுது. குஷானா எம்பையர் கரஸ்பாண்டட் வித் தி லாஸ்ட் டேஸ் ஆஃப் தி ரோமன் ரிப்பப்ளிக். நம்ம வந்து கிரீக் அண்ட் ரோமன் பார்த்துட்டே இருக்கோம். குஷானாஸ் இருக்கும்போது கிரீக் அண்ட் ரோமனில் யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா சீசர் வந்து இருக்கார். சரியா? ஜூலியஸ் சீசர் வந்து உயிரோட அப்போ அந்த டைமில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. It is said that Kushana emperor sent a great embassy to Augustus Caesar. Augustus Caesarோட அவைக்கு குஷானா எம்பையர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவரோட தூதரை வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் குஷானா எம்பையரோட எக்ஸ்டென்ஷன். கிட்டத்தட்ட மோஸ்ட்லி நார்த் வெஸ்டர்ன் சைடு தான் இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க. சரியா? ஓகே, டாக்ஸிலா, காந்தாரா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ். பெஷாவர் நம்ம பார்த்தோம் இல்லையா? எங்கே இருக்குது அப்படின்னு மேப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த பகுதியில் இருக்குது, இங்கேருந்து இது வரைக்கும் இந்த பகுதி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இது எந்தெந்த கிளான் பீப்புள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இண்டோ கிரீக் இங்கே இருக்கிறாங்க. தென் மத்துரா, கிரீக்கோ பாக்டீரியன் கிங்டம், அலெக்சாண்ட்ரியா, இப்படி ஒரு சத்தவாகனாஸ், இப்படி ஒவ்வொருத்தரும் இந்தியாவோட ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறாங்க. டெமிட்ரஸ் இருக்கிறாங்களா, அலெக்சாண்ட்ரியா இங்கேயும் இருக்குது, நிறைய அலெக்சாண்ட்ரியாஸ் இருக்குது. இது எல்லாமே அலெக்சாண்டரோட இன்வேஷனுக்கு அப்புறம் நடந்த தாக்கங்கள். சுங்கர்கள் இருக்காங்க பாருங்கள் நார்த் சைடில். ஓகே, இவ்வளோ தான் நார்த் இந்தியாவில்
மௌரியன் எம்பையருக்கும் குப்தா டினாசிட்டிக்கும் நடுவில் இருந்த ஒரு காலகட்டம். சரியா? நிறைய சின்ன சின்ன கிளான்சஸ் இருக்குது. நமக்கு வந்து ஆர்டராக தெரியாது, நம்மளால் அவ்வளோ சரியாக மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னாலும் நம்ம ஓரளவு தெரிஞ்சாத வச்சுக்கணும். ஜஸ்ட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது ஆப்ஷன்ஸை கெஸ் பண்ணுற அளவுக்காவது நமக்கு தெரியணும். சரியா? பேர்லாம் நிறைய வாயில் நுழையாத மாதிரி தான் இருக்குது. 2-3 தடவை படித்தாலுமே அது திடீர்னு பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்த மாதிரி தெரியுது. அட்லீஸ்ட் நம்ம பார்த்துட்டோம், நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுற அளவுக்காவது நமக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம இந்த கொஸ்டின் வந்து நம்ம படிச்சிருக்கோம், எங்கேயோ கேட்டிருக்கோம், ஸோ நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு. ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, கோட் ஆஃப் தி டே. இஃப் ஐ அக்செப்ட் த சன்ஷைன் அண்ட் வார்ம்த் தென் ஐ மஸ்ட் ஆல்சோ அக்செப்ட் தி தண்டர் அண்ட் லைட்டனிங். என்ன அர்த்தம்னா, சன்ஷைனையும் ஒரு நல்ல வெப்பமான ஒரு 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 ஸ்ப்ரிங் டைமில் இருக்கக்கூடிய ஒரு காலநிலையை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இடி மின்னல் புயல்னு வரக்கூடிய காலத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலீல் கிஃப்ரான் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் சொல்லியிருக்கிறாரு. என்ன அர்த்தம்? நம்ம வந்து லைஃப்பில் நம்ம சக்ஸஸை வந்து ரொம்ப சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னா நமக்கு வரக்கூடிய ஃபெயிலியர்ஸ் அண்ட் டவுனையும் என்ன பண்ணிக்கணும்? சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.